பிளான்ட் வேர்ல்டு கிங்டம். தாவர உலகம். தாவரம்னா என்னன்னு பார்த்தோம். தாவர செல்களால் ஆனதா? சரி, அப்படி கூட வச்சுக்குவோம். தாவர செல் என்ன இருக்கும்? பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அப்புறம் செல் சுவர் இருக்கும். விலங்கு செல்லுக்கு தாவர செல்லுக்கு வித்தியாசம். பசுங்கணிகம் எதுக்கு தேவை? ஒளிச்சே, அதான் உணவு உற்பத்தி பார்த்துருப்போம். ஒளிச்சேர்க்கையில் ப்ராடக்ட் எது என்னென்ன? கார்போஹைட்ரேட்டு, அதான் கார்போஹைட்ரேட். வேறு ஹீட்டா? O2 இதோட ப்ராடக்ட்டு. ஒளிச்சேர்க்கைக்கான ரா மெட்டீரியல் என்ன? H2O வெரி குட். அப்புறம் CO2 மெட்டீரியல். அப்புறம் இன்னொன்று யார் வேணும்? ஹீட்டு. ஹீட்டு தான் சூரிய ஒளி எடுத்துக்குவாங்க. ரைட், அந்த கதையெல்லாம் முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ நான் தேவையானது மட்டும் சொல்கிறேன். இதில் நிறையா இருக்கும். தேவையானது மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் அமைப்பு, வளர் இயல்பு, வாழிடம், உணவு உட்கொள்ளும் முறை மற்றும் உடற்செயலியல் ஆகியவற்றில் வேறுபடுகின்றன. ஆமாவா? நம்மளும் உயிர் தான், பாக்டீரியா உயிர் தான். நம்மளும் உயிர் தான், பிளான்ட்டு உயிர் தான். பட் வேறுபடுறோமா? நாய், பேய் இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை, அது மாயை. கடவுள் மாதிரி நம்ம தானே, அது ஒரு மாயை. சரி, இல்லாத ஒன்று அது. அது மாதிரி எல்லா உயிரினங்களும் எல்லாமே உயிரினம் தான். உயிரினம் என்ன டெஃபினிஷன் பார்த்தோம், அதே மாதிரி இன்னொன்று ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ உயிரினம் கட்டாயம் என்ன எடுத்துக்கணும்? உள்ள என்ன எடுத்துக்குவாங்க? எல்லா உயிரினமும் உணவு எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு வேறு பொருளாக மாற்றி கொடுக்கணும். கரெக்டா? ரைட். 8.7 மில்லியன் தாவர சிற்றினங்கள் பூமியின் மீது உள்ளன. சிற்றினம்னா ஒவ்வொரு உயிர். தாவரம், மரம், இப்போ ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சிற்றினம்னா நம்ம தானம்மா? மரம், மரத்தில் மரங்கிறது அது ஒரு பேரினம். அதில் சிற்றினம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம்னு சொல்கிறோம்னா அது ஒரு ஸ்பீசிஸ். அரச மரம் அது ஒரு ஸ்பீசிஸ். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். சரியா? பிளான்ட்லேயே பாவக்காய் செடி அது ஒரு ஸ்பீசிஸ். அவரைக்காய் செடி அது ஒரு ஸ்பீசிஸ், சிற்றினம். அது மாதிரி மொத்தம் எவ்வளோ சிற்றினம் இருக்காம்மா பூமியில்? ஃபேக்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. 8.7 மில்லியன். 1 மில்லியன்னா எவ்வளோன்னு பார்த்தோம்? 10 லட்சம். அடுத்து அவற்றுள் 6.5 மில்லியன் சிற்றினங்கள் நிலத்தில் இருக்காமா. நிலத்தில் தான் அதிகமான நம்பர்ஸ் இருக்குது. $2.2 மில்லியன் சிற்றினம் பெருங்கடலில் இருக்குது. பார்த்துக்கோங்க, கேட்பாங்க. ஆனால் முதல்ல உயிரினம் எங்கே தோன்றுச்சு? கடலில். அங்கே கம்மி தான், நிலத்தில் தான் அதிகம் இருக்குது. அதில் 4 லட்சம் சிற்றினம் வந்து பூக்கும் தாவரங்கள். பால் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். பூக்கும் தாவரம். தாவரங்களில் இனப்பெருக்க உறுப்பு எது அப்படின்னா பூ. தாவரங்களில் இனப்பெருக்க உறுப்பு எது? பூ. இனப்பெருக்கன்னா என்ன அர்த்தம்? வார்த்தையில் இடத்துக்கு பாருங்க. இனப்பெருக்கம், சந்ததி, அதை மாதிரியே இன்னொன்று உருவாக்குறது இனப்பெருக்க உறுப்பு தாவரங்களில். ரைட். முன்னாடியே பார்த்துருப்போம். பூவா தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள். பரிணாம வளர்ச்சி டீட்டெயிலாக படித்தவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பூவா தாவரம் தான் இருக்கும், அப்புறம் தான் பூக்கும் தாவரம் வரும். இதில் இந்த பேர்லாம் வேண்டாம், விட்டுருங்க. இதில் தாலோபைட்டா,
ப்ரையோபைட்டா, டெரிட்டோபைட்ரா, இதெல்லாம் பூவா தாவரங்கள். எடுத்துக்காட்டு, பூவா தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்பாங்க. இந்த பாடத்தில் ஆல்கா, பூஞ்சை, ப்ரையோபைட்டு, டெரிட்டோபைட்டு அதெல்லாம் பார்க்க போகிறாங்க. சரி, அதை விட்டுருங்க. பாசி, ஆல்கேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆல்கே, சீவீடு லத்தீன் வார்த்தை, கடல் பாசி. ஓகேவா? பாசி. நம்ம கூட கடலில் தான் பாசி இருக்குன்னு அவசியம் இல்லை. நீர்நிலை எல்லாத்துலேயும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வாரம் 10 நாள் தண்ணி தேங்கினாலும் அங்கே பச்சை பச்சையாக வந்துடும் பாருங்க. பாசி ஒரு செல் உயிரி, ஒரு செல் தாவரம் அப்படி கூட சொல்லலாம். பாசிகள் பச்சையம் கொண்ட எளிமையான ஆரம்ப நிலை தற்சார்பு ஊட்ட தாவரமாகும். பாசி வார்த்தையில் இறக்குறது. பாசின்னு பச்சையம் கொண்ட, பச்சையம் என்ன இங்கிலீஷில் என்னது? குளோரோபிளாஸ்ட். எளிமையான ஆரம்ப நிலை தாவரம். ஃபஸ்ட்டு முன்னாடி சொன்னல எல்லாம் ஒரு செல் உயிரியாக தான் இருந்திருக்கும். நம்மளே ஒரு செல் உயிரி. நம்மளோட முன்னாடி யாருன்னா பாக்டீரியா தான். காக்கா, பித்ரு இருக்கலாம், அவங்க முதல்ல இருக்கலாம், கரப்பாம்பூச்சி இருக்கலாம். அப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் நம்ம வந்திருக்கோம். எல்லா உயிரினங்களுக்கும் ஆரம்பம் எது? பாக்டீரியா தான். இது தாலோபைட்டா, எதை? பாசிகளை. பாசி பிரிவை சார்ந்தது. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். இதோட உடலானது தாலஸ் என அழைக்கப்படும். அது வேணாம், விட்டுருங்க. வேறு, தண்டு, இலை வேறுபாடற்றது. ஒரே செல்லு தான். அங்கே என்ன கிடையாது? உறுப்புகள்லாம் கிடையாது. மரமாக இருந்ததுன்னா உறுப்பு இருக்கும். ஸோ பாசிக்கு அதெல்லாம் கிடையாது. பெரும்பாலான பாசி தண்ணீரில் வாழ்கின்றன. இப்போ தரையில் பாசி வாழுமா சார்? வாழும். குளிர் பிரதேசத்தில் பாறையெல்லாம் இருக்குல்ல, அதில் பச்சை பசையாக இருக்கும் பாருங்க. தரையிலையும் வரும். அது நன்னீரில் இருக்கலாம், கடல் நீரில் இருக்கலாம். ஈரமான நிலப்பரப்பு பகுதியில் காணப்படும். ஏன் அவங்க வீட்டிலேன்னா அவங்க தொடர்ந்து மழை பெய்யட்டுமே, அல்லது டேங்க் ஓட்டையாகி ஒழுதுட்டு இருக்கணும். அந்த சேவரில் என்ன ஆகிடும்? பாசி வந்துடுமா? அதை சொல்கிறாங்க. பாசிகள், பூஞ்சைகள். பூஞ்சைன்னா என்ன சார்? இங்கிலீஷ்லேருந்து ஃபங்கை, ஃபங்கஸ். இப்போ எப்படி இருக்கும்? ஆண், பெண்ணு, மூன்றாம் பாலினத்தவர் இருக்காங்களா, 2 கட்டானா? அது மாதிரி தான் பூஞ்சை. இதில் பச்சையும் இருக்காது பூஞ்சையில், பட் செல் சுவர் இருக்கும். பச்சை இல்லைன்னா எதில் சேர்த்தணும்? விலங்கில் தானே சேர்த்தணும். செல் சுவர் இருக்கும். அப்போ இது உணவுக்காக யாரை நம்பி இருக்கணும்? பாசிகளை தான் நம்பி இருக்கணும். பிற உயிர்கள் எதை வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு சில பாசியும் பூஞ்சைகளும் ஒன்றா சேர்ந்து வாழும். குளிர் பிரதேசத்துக்கெலாம் போனீங்க அப்படின்னா அவ்வளோதான் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மோசஸ் லிச்சன்ஸ். உங்கள் வீட்டில் பிரியாணி இலை போடுவாங்க. அதில் ஒரு வெள்ளை கலர் மாதிரி இருக்கும். இலை இல்லை, இன்னொன்று பூ மாதிரி இருக்கும். கல்பாசின்னு சொல்லுவாங்களா? அது அது இதுதான். வருங்க, தெரியுதா? இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செவத்தில் உள்ளதான் அது. பிரியாணிலாம் போடுவாங்க. அது மாதிரி அதுக்கு பேர். இது என்ன ஆகுனாக்கா, பாசி. இந்த பாசிக்கு வந்துட்டு ஒரு சில மினரல்ஸ்லாம் தேவை. அந்த மினரல்ஸை இந்த பூஞ்சை கொடுக்கும். பூஞ்சை எப்படி சார் சாப்பிடும் அப்படின்னாக்கா, செத்துப்போன உயிரினம் இருக்கு இல்லையா? செத்துப்போன உயிரினம், உயிரற்றது, அதில் போய் உட்காந்து அதோட செல்கள்லாம் டீகம்போஸ் பண்ணி, டீகம்போஸ்னாக்கா உடைக்கிறது. பெரிய பெரிய செல்லாம் சின்ன சின்னதாக உடச்சி அதில் உள்ள மினரல்ஸை உறிஞ்சிக்கும். புரியுதா? இப்படி தான் என்ன ஆகுனாக்கா, செத்துப்போன இலை தலையாக இருக்கட்டும், எல்லாமே மரப்பட்டை, அதெல்லாம் செத்துப்போன உயிரினம் தான். அதனால தான் மரப்பட்டையில் இருக்குது. இந்த மரப்பட்டையில் இருக்கக்கூடிய செல்லை டீகம்போஸ் பண்ணி உறிஞ்சி எடுத்து சாப்பிடும். காளான் இந்த வகையை சேர்ந்தது தான். காளான் வந்து அது பூஞ்சை. அதெல்லாம் சாருண்ணின்னு சொல்லுவாங்க, சாறு உறிஞ்சின்னு சொல்லுவாங்க. சாப்ரோ ட்ரோப்ஸா சாப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, சாறு உறிஞ்சி. அப்போ செத்து போனவங்களை சிதைச்சி சின்ன சின்ன மாளிகைலாம் மாத்திரவர் தான் யார்?
பூஞ்சைகள், காளான் அதில் அடங்கும், ஈஸ்ட் அடங்கும். அந்த பூஞ்சைகளோடு சேர்ந்து இவங்க வாழ்கிறாங்க. சிம்பயோட்டிக் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். அதுக்கு பேர் என்னது? சிம்பயோட்டிக். பயோட்டிக்னா தெரியும், உயிர் உள்ளது. சிம் அப்படின்னா 2 பேர் சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். கூட்டு உயிரி 2 பேர். அப்போ அந்த மரப்பட்டையிலேருந்து இதை என்ன பண்ணும், அந்த பூஞ்சை வந்துட்டு மினரல்ஸை இதுக்கு கொடுக்கும், எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது. அதுக்கு என்ன தேவை? கார்போஹைட்ரேட்டு தேவை. அது அந்த பாசிக்கிட்டேருந்து இது எடுத்துக்கும். ஒருத்தர் மியூச்சுவல், பரஸ்பர உதவி, மியூச்சுவல் ஹெல்ப். ஒருத்தருக்கு ஒருத்தங்க உதவிட்டு வாழ்வாங்க. கதையாக கவனிங்க, எல்லாம் நம்மளை சுற்றி நடக்கிறது. படிக்காதீங்க தயவு செஞ்சு. இணைந்து நன்மை தரும் வகையில் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு லைகான்ஸ். லிச்சன்ஸ்ன்னு சொன்னால அதை தான் லைகான்ஸ்னு போட்டிருக்கான். ஒரு வகை பாசிகள் தொற்று தாவரங்களாகும். பாசிகளை பற்றிய படிப்பு ஆல்காலஜி, நோட் பண்ணிக்கோங்க. பாசி இனப்பெருக்கம் வந்து 3 வகையில் செய்யுது. இது தேவையில்லை. சரி, இனப்பெருக்குன்னா அது அதை மாதிரியே இன்னொரு உயிரை உருவாக்கணும். துண்டாதல் மூலம் உடலப்பெருக்கம் நடைபெறுகிறது. துண்டாதல்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு பாசி இருக்கா, ஒரு பாசி இருக்குது, அது 2ஆக உடஞ்சி 2 பாசியாக மாறிடும். அடுத்து பாலிலா இனப்பெருக்கம். துண்டாதல் அப்படியே, இதுவும் அதே கதை தான். கிளாமிடோமோனஸா பாலிலா, இதுவும் அதே கதை தான். பாலிலா இனப்பெருக்கம் தான். அது பாலின செல்கள் இணைவதன் மூலம் பார்த்தோம் இல்லையா? ஆண் பெண், அதிலிருந்து ஒன்று வரும். ஆண் பாலினம், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இங்கிலீஷில். குரோமோசோம், உயிரினம்னா என்ன இருக்கும்? நடுவில் நியூக்ளியஸில் குரோமோசோம் இருக்கும். அது ஜோடி ஜோடியாக இருக்கும். ஆண்லேருந்து ஒன்று வந்துடும், பெண்லேருந்து ஒன்று வரும். 2 சேர்ந்து புது செல்லாக ஃபார்ம் ஆயிரும். ஆண் பெண்ணு 2 பேரோட கேரக்டரும் சேர்ந்து புது கேரக்டராக இருக்கும். இது அதானது பாலின செல்கள். இதுதான் பாலின செல். எது பாலின செல்லு? அம்மாவோட கருமுட்டை, அப்பாவோட விந்து, 2மே செல்லு தான். முழுமையான செல்லு கிடையாது. அதில் இருக்கக்கூடிய 23 குரோமோசோம் இதில் ஒன்று வரும், இதில் ஒன்று வரும். அது மாதிரி 23லேயும் ஒவ்வொன்றும் வந்து 23 ஜோடி சேர்ந்தால் தான் என்ன ஆகும்? முழுமையான செல்லாக வரும். அப்போ கருமுட்டை விந்து என்னது? பாலின செல்கள். அது மாதிரி தாவரத்தில் எதில்? அந்த பாசியில் அது மாதிரி நடக்கும். அது மாதிரி நடக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ஸ்பைரோ கைரா. இது கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சும்மா பார்த்து வச்சுக்க. இதை பார்த்துக்கோங்க. நிறமிகள் அடிப்படையில் பாசிகளோட பிரிவு. கலர் மாறும். பச்சையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சிகப்பாக கூட இருக்கும். செங்கடல், யூபிஎஸ்சியில் கேள்வி. செங்கடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே இருக்கும்? ஆப்பிரிக்காவுக்கும் அரேபியாவுக்கும் நடுவில். பாரசீகம் கிடையாது, அது பாரசீக வளைகுடா. ஆப்பிரிக்காவுக்கும் அரேபியாவுக்கும் நடுவில் இருக்கும் செங்கடல். அது சிவப்பு கலரில் இருக்கும். இந்த பாசி தான் காரணம். பாசியில் எத்தனை வகை இருக்குது? நீலப்பசும் பாசி, இது பச்சையாக இருக்கும். பச்சை பாசி, இது நீளமும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்கும். இது பழுப்பு பாசி, சிகப்பு பாசி. செங்கடல் சிகப்பாக இருக்கு, என்ன காரணம்? இந்த சிவப்பு பாசி தான் காரணம். இப்படி 3 இருக்குது. இந்த பேரெல்லாம் தேவையில்லை. இதில் உணவு எப்படி சேமித்து வைக்கப்படுது? நிறமியோட வகையா? இது கூட தேவையில்லை. பைக்கோசைனின், பச்சையும். சரி, இதில் எப்படி உணவு சேமித்து வச்சுக்கிறாங்க? சேமித்து வைக்கணும்ல, எல்லா உயிரினும் உணவை சேமித்து வைக்கணும். எல்லா டைமும் உற்பத்தி பண்ண முடியாது. சூரிய ஒளி இருந்தால் தான் உற்பத்தி நடக்கும், அல்லது அதுக்கான வெப்பம் வேணும். ஸோ நீலப்பசும்பாசி, சயனோ பைசின் அப்படின்ற ஒரு ஸ்டார்ச், அது மாதிரி சேமித்து வைக்கிது. பச்சை பாசி ஸ்டார்ச்சாக மாற்றி வச்சுக்கிது. அடுத்து பழுப்பு பாசி, லேமினேரியன் ஸ்டார்ச் மற்றும் மானிடால். நான் சொல்கிறத மட்டும் பார்த்துக்கேன், அதே அதிகம், நான் நடத்துகிறதே அதிகம். அடுத்தது சிவப்பு பாசி, ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். போது இதெல்லாம் தேவையில்லை, விட்டுருக்கு. சரி, மெயினாக அந்த லைஃபுக்கு அப்ளைடு இருக்குல்ல, இதுதான் முக்கியம். பார்ப்போம். பொருளாதார முக்கியத்துவம், ரைட், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. உணவு, பாசி உணவாக சாப்பிட்றாங்களா? சாப்பிடுவாங்க. எங்கெங்கன்னு பார்ப்போம். ஜப்பானு, இங்கிலாந்து, இந்தியா மக்கள் உணவாக உட்கொள்கின்றனர். எந்த ஏரியாவில் இருக்கிறவன்? ஜப்பான் குளிர் பிரதேசம்.
பாசி எங்கே இருக்குன்னு பார்த்தோம், குளிர் பிரதேசத்தில் அந்த மரப்பட்டையில். இப்போ ஏற்காடு ஊட்டிலாம் போங்க, அங்கெல்லாம் இருக்கும். சரியா? ஜப்பான் பாசி, கடல் பாசி எடுத்து சாப்பிட்றானுங்க அவனுங்க. அதுமாதிரி இங்கே இங்கிலாந்து இங்கே இருக்குது, எல்லாம் குளிர் பிரதேசம். நம்ம ஊரில் இந்த மலை பிரதேசங்கள் இமயமலை அங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளே என்ன பண்ணுறோம், எல்லாம் எதுக்கு போடுறோம்? அகார் அகார் எங்கே யூஸ் பண்ணுறீங்க? அதெல்லாம் தயாரிக்கிறாங்களா? என்னது ஐஸ்கிரீமில் என்னது இது? வெண்ணிலா இதெல்லாம் தயாரிக்கிறாங்க, ஃப்ளேவர்லாம் எல்லாத்துக்குமேவா? சரி பார்ப்போம். வீட்டில் போடுறோன்னு சொன்னால பிரியாணிக்கு அந்த இது, ஆமாம் அதுவும் பாசி தானே. அல்வா, ஸ்பைருலினியா, குளோரெல்லா போன்ற சில பாசிகள் வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படுத்தாங்க. இதெல்லாம் வீட்டு விலங்குக்கு பயன்படுத்துகிறாங்க. அல்வா, ஸ்பைருலினா, குளோரெல்லா அதெல்லாம். சாரி, இதெல்லாம் வந்துட்டு வீட்டு விலங்கு கிடையாது, நம்ம வீட்டில் பயன்படுத்துறது, உணவாக சாப்பிட்றது. மனிதர்கள் உணவாக சாப்பிட்றாங்க, வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படுது. லேமினேரியா அஸ்கோபில்லம், அந்த பாசியெல்லாம் வெட்டிட்டு வந்து போடுவாங்க, சாப்பிடும். அதுபோக வேறு யார் பாசி சாப்பிடுவா? நிறையா நீர்வாழ் உயிரினம் பாசி சாப்பிடுவோம். அடுத்து வேளாண்மையில் யூஸ் ஆகுது பாசி. நீல பச்சை பாசி வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தல் முக்கியத்துவம் வாய்ந்தது. மண்ணின் வளத்தை அதிகரிக்கிறது. எடுத்துக்காட்டு நாஸ்டாக், அனபீனா. பாசிகள் நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துதல், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிம்பாங்க. ஓகேவா? நைட்ரஜன் இதுக்கு முன்னாடி எங்கே பேசணும்? புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரோட்டீன் எதுக்கு வேணும்? அவங்களாம் அட்டன் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஐயோ நமக்கு இது கூட தெரியலன்னு நினச்சிக்கூடாது. ரெகுலராக அட்டன் பண்ணிங்கன்னா சொல்லுவீங்க நீங்களும். புரியுதா? புதுசாக அட்டன் பண்ணுறவங்க. ஆமாம், அவங்களுக்கு ரீகாலு. அவங்களுக்கு நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள். புரோட்டீனுக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம்? நைட்ரஜன் தான் அம்மோனியாவாக மாறும். சரியா? நைட்ரஜன் கூட வேறு ஒருத்தர் ஆட் ஆனோன்னா நான் அம்மோனியாவாக மாறிடுவார். நைட்ரஜனோட ஃபார்முலா என்ன? கெமிஸ்ட்ரி முடித்தவங்க N2. வளிமண்டலத்தில் எவ்வளோ நைட்ரஜன் இருக்குது? ஜியாகிரஃபி முடித்தவங்க 79 78 வளிமண்டலத்தில் இருக்குது. செல்லு ஃபார்ம் ஆகுனா முக்கியம் எது? புரோட்டீனுக்கு முக்கியம் எது? நைட்ரஜன். வளிமண்டலத்தில் இருக்குது. வளிமண்டலம் எங்கே சார் இருக்குது? அதெல்லாம் இது கடல் நம்ம தரேன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம தான் இருக்கோம், நம்மளை சுற்றிகளும் இருக்குது கேஸ். காற்றடிக்கிறதுல அதில் மொத்தம் 78% என்ன இருக்குது? நைட்ரஜன். எல்லாமே கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன். மற்றதெல்லாம் கம்மி. ஜியாகிரஃபியில் பார்ப்போம் அதை. சரியா? இப்போ பாருங்கள், கெமிஸ்ட்ரி பயாலஜி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கெமிஸ்ட்ரி கேட்டுட்டோம். N2ன்னு பார்த்தா கெமிஸ்ட்ரி. வளிமண்டலத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு பார்த்தா என்னது? எவ்வளவு? ஜியாகிரஃபி. எல்லா சப்ஜெக்டும் ஒன்றோட ஒன்று லிங்க்கு. சரி பார்ப்போம். ஆனால் சப்ஜெக்டை விட்டுருங்க, நீ கதையாக புரிஞ்சுக்கோ. இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வச்சு தான் புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? பட் டைரெக்டாக அட்மாஸ்பியரில் இருந்து தாவரம் நைட்ரஜன் எடுத்துக்க முடியாது. சரியா? நைட்ரேட்டாக தான் எடுத்துக்க முடியும். அவன் தானம்மா நைட்ரேட். ஏட்டுன்னு போட்டால் என்ன அர்த்தம்னு பார்த்தோம்? அதுக்குள்ளே ஆக்சிஜன் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். வளிமண்டலத்தில் N2ஆக இருக்கும். சரியா? நைட்ரேட்டாக மாற்றணும். கேட்டுவாங்க 2-3 தடவை பார்த்தீங்க, எல்லாமே கேள்வி. புரிஞ்சு வச்சுக்கோங்க. நைட்ரேட்டாக மாற்றணும். NO3. சரியா? அப்போது வளிமண்டலத்தில் என்னவா இருக்குது? N2ஆக இருக்குது. ஆக்சிஜன் தனியாக இருக்குது வளிமண்டலத்தில். இது அப்படியே என்ன அது தாவரம் உறிஞ்சிக்காது. ஸோ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய O2 N2 நைட்ரஜன் ஆக்சிஜன் 2 பேர்த்தையும் பிடிச்சி இந்த மாதிரி நைட்ரேட்டாக மாற்றணும். அந்த வேலையை யார் பண்ணுவாங்க? எப்படி நம்ம எப்படி அட்மாஸ்பியர்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறோம், அது மாதிரி இந்த பாசிகள். எந்தெந்த பாசி? நாஸ்டாக்கு, அனபீனா பாசிகள்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்து நைட்ரேட்டாக மாற்றி மண்ணில் வச்சுருவாங்க. வேறு அதை உறிஞ்சிக்கும். சரியா? அந்த பாசிக்கு பேர் தானே அது நாஸ்டாக்கு அனபீனா. தாவரம் எதால் ஆணுச்சு? செல்லுனால் ஆணுச்சு. செல்லு ஃபார்ம் ஆனால் என்ன வேணும்? நைட்ரஜன் வேணும். சரியா? வளிமண்டலத்தில் நிறையா இருக்குது, 78%. அதை எடுக்க முடியாது. ஸோ அதை நைட்ரேட்டாக மாற்றணும். யார் மாற்றுவா? நாஸ்டாக்கும் அனபீனா அப்படின்ற பாசிகள். பாக்டீரியா இருக்குது, இன்னொரு பாக்டீரியா இருக்குது, அவரும் அந்த வேலையை பண்ணுவார். தாவரத்தோட வேரில் வாழும், அதை தனியாக பார்த்துக்கும். இது பாசி, அது பாக்டீரியா. சரியா? நைட்ரேட்டாக மாறி மண்ணில் விட்டுருவாங்க. அப்போ நிறையா நைட்ரேட் இருக்கும். அப்போ மண் எப்படிப்பட்டது? தாவரம் நல்லா வளருமா? தாவரம் நல்லா வளர்கிற மண்ணுக்கு பேர் என்னது? வளமான மண். அதான் சொல்கிறாங்க, வளத்தை அதிகரிக்கிறது. புரிஞ்சுதா? கதையாக புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. நிறையா கொஸ்டின் இருக்குது இதில். ரைட். அடுத்தது கான்செப்ட் புரிஞ்சால் நீ எப்படி வேணாலும் கேளுப்பா, அர்த்தம் அவ்வளோதான். அகார் அகார் என்பது ஜெலீடியம், கிரேஸ்லேரியா ஆகிய சிவப்பு பாசிகள் வந்து எடுக்கப்படுகிறது. ஜெலீடியம், கிரேஸ்லேரியா அப்படின்ற சிவப்பு பாசியிலேருந்து எடுக்கிறாங்க. இது வேறு பாசி, இது வேறு பாசி. இது ஆய்வகங்கள் உள்ள வளர்ப்பு ஊடகங்களில் பயன்படுத்தாமல். எது? அகார் அகார். அது பாசி கிடையாது, அகார் அகாருங்கிறது. இந்த 2 பாசிலேருந்து எடுக்கிறாங்க. இதில் ஜெலீடியம். அது போக நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஐஸ்கிரீம் தயாரிக்கலாம், ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ரைட். அடுத்து அயோடின். அயோடின் எங்கே? டெய்லி சாப்பிட்றோமா? ஆனால் நம்ம டெய்லிலாம் சாப்பிடக்கூடாது. அயோடின் நம்ம வெப்பமண்டலத்தில் இருக்கிறோம், சாப்பிடக்கூடாது. அயோடின் பற்றாக்குறையினால் எது உருவாகுதுன்னு சொல்கிறான்? காய்டர், தைராய்டு. அதை பற்றி பயாலஜியில் இதுலேயே பார்ப்போம். அயோடின் பற்றாக்குறையெல்லாம் எல்லாத்துக்கெல்லாம் கிடையாது, நமக்கு நார்மலாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சாப்பிட வைக்கிறாங்க டெய்லி. உப்பில் அயோடின் கலந்த உப்பு, நைஸ் உப்பு குடிப்பிக்கிறான்ல. ஏன்னா அது பெரிய பெரிய கதை, கார்பரேட்டு கதை. அதை அப்புறம் பேசிக்குவோம். ஆனால் நம்ம ஊரில் வெப்பமண்டலத்தில் சாப்பிடக்கூடாது அயோடின். நம்ம சாப்பாட்டிலே நார்மலாக இருக்கும், இல்லாதவங்க மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டானுங்க. அயோடின் அதிகமானாக்கா பிபி அதிகமாகும், ப்ளட் ப்ரெஷர் இருக்குல்ல, அது அதிகமாகும். சரி, அந்த கதையை அப்புறம் பேசிக்குவோம். சரி, அப்போ அயோடின் பற்றாக்குறை, உப்பில் அயோடின் கலந்து வைக்கிறான்ல, அந்த அயோடின் தயாரிக்கிறதுக்கு ஒரு சில பாசியை பயன்படுத்துகிறோம். என்னென்ன பாசி? லேமினேரியா அயோடின் எடுக்கிறாங்க, எடுத்து அதில் கலந்துருவானுங்க. ஓகேவா? அப்போ கேட்பாங்க, அயோடின், உப்பில் கலக்கக்கூடிய அயோடின் தயாரிக்க பயன்படக்கூடிய பாசி எது அப்படிங்க. எது? லேமினேரியா அப்படின்னா பழுப்பு பாசி. இதான் முக்கியம். அங்கே மற்றதெல்லாம் கூட நீங்கள் விட்டுருங்க. இந்த நம்ம லைஃப் ஓரியன்ட் இருக்குல்ல, இதெல்லாம் லைஃப்பில் பயன்படுத்துகிறோம், இதை மட்டும் பார்த்துக்கு. அடுத்து விண்வெளி பயணம். விண்வெளிக்கு போகிறாங்களா? யார் இப்போ போயிட்டு வந்தது இப்போ லேட்டஸ்ட்டாக கூட? யார் பேர் சொல்லுங்கள். சரிண்ணா வில்லியம்மா போயிட்டு வந்தாங்களா? இத்தனை மாதம் அங்கே இருந்தாங்கள்ல, எவ்வளோ ஹைட்டில் இருந்தாங்க? ஒரு 400 கிலோமீட்டர் ஹைட்டில் இருந்திருப்பாங்க. அதே அதுக்கு மேலே தான் இருப்பாங்க. அங்கே கிராவிட்டி இல்லையா? ஃபிசிக்ஸ் முடித்தவங்க சொல்லுங்கள். கிராவிட்டி இல்லையா? மைக்ரோ கிராவிட்டி இருக்குது. கிராவிட்டி இருக்குது அங்கே. கிராவிட்டி இல்லைன்னா பூமியை சுற்றி வர மாட்டாங்க, நேராக எங்கேயாவது போயிடுவாங்க. சரியா? வளிமண்டலத்தில் கிராவிட்டி இல்லைன்னு கதை விட்டுருப்பானுங்க. இல்லை, அங்கே இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. சரி விடுங்க. 400 கிலோமீட்டர் ஹைட்டில். எங்கேருந்து? கடல் மட்டத்திலேருந்து. எல்லாமே கேள்வி, ரீகால் பண்ணிக்கங்க, கதையை மட்டும் கேளுங்க. இங்கேருந்து 400 கிலோமீட்டர் ஹைட்டில். ஆக்சிஜன் எங்கே மட்டும் எது வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு அடி அடுக்குன்னு சொல்லுவாங்க. அடி அடுக்கோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா சராசரி ஹைட்டு 13 கிலோமீட்டர். இங்கே தான் O2 இருக்கும், அங்கெல்லாம் O2 இருக்காது. அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அவ்வளோ ஹைட்டில். ஆக்சிஜன் எவ்வளோ தூரம் தான் இருக்கும்? அடி அடுக்கில் தான் இருக்கும், அங்கெல்லாம் இருக்காது. அப்போ அங்கே மனுஷன் வாழ்கிறானா? போய் சுற்றிட்டு இருந்தாங்களா? நம்ம எவ்வளோ வருஷம் இருந்துச்சாங்க? 6 மாதம். இங்கேருந்து சிலிண்டரில் 6 மாதத்துக்கு, 6 மாதம் 1 வருஷமா? 1 வருஷம் இருக்கும். சிலிண்டரை தூக்கிட்டு போய் அங்கே வச்சு யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்காக பாசி எடுத்துகிட்டு போவாங்க. ஒன்று சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று என்ன பண்ணலாம், பாசி அங்கே வச்சிட்டோம்னா நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்கும்.
அது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். இந்த சைக்கிள் பண்ணிக்கலாம். கடல் பாசி உணவாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் ஆகும். சரியா? எங்கே? வளிமண்டலத்தில். குளோரெல்லா பைரினாய்டோசா பாசி விண்வெளி பயணிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும். எப்படி அகற்றுறது கார்பன் டை ஆக்சைடை? ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணி ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை அப்படி சொல்லியிருக்கிறான். மனித கழிவுகளை மக்க செய்வதற்கு பயன்படுது. எங்கே? விண்வெளி பயணத்தில். குளோரெல்லா பைரினாய்டோசா அப்படின்ற எது? பாசி. நோட் பண்ணிக்க. தனி செல் புரதம். புரத உற்பத்தி. புரோட்டீன் தயாரிக்கிறான், புரோட்டீன் பவுட்ரு விற்கிறான்ல பாடி பில்டர் ஒன்றுங்களாம், வெறும் புரோட்டீன் பவுட்ருங்க அப்படின்னு, சோயா புரோட்டீன்மா. அது மாதிரி புரோட்டீன், ஆர்டிஃபிஷியலாக புரோட்டீன் தயாரிக்கிறது குளோரெல்லா, ஸ்பைருலினா. அதில் இது 2-3 தடவை வந்துடுச்சுல, பார்த்து வச்சுக்கோங்க. யூஸ் ஆகுது, புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது. அடுத்து பூஞ்சைகள். பாசி பார்த்துட்டோம். ஒரு செல் உயிரி. சரியா? தாவரம். அதில் என்ன இருக்கும்? ஆமாம், லைட்டாக திறந்து வைங்க, லைட்டாக திறந்து வைங்க. போதும் ரொம்ப நல்ல. என்ன இருக்கும்? குளோரோபிளாஸ்ட் இருக்கும். தானாக உணவு உற்பத்தி பண்ணும். ஒரு சில பாசியில் என்ன பண்ணும்? பூஞ்சையோடு சேர்ந்து கூட்டுயிர் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பாசிலாம் எங்கே லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க பார்க்குறோம். பாசி பச்சை கலராக மட்டும் இருக்காது, நிறைய கலரில் இருக்கும். கேள்வி யூபிஎஸ்சியில் சொன்ன இல்லையா, செங்கடல் ஏன் அந்த கலரில் இருக்குது, கருங்கடல் ஏன் அந்த கலரில் இருக்குது? இந்த பாசி தான். தண்ணியில் என்ன இருக்கும்? பாசி தான் இருக்கும். அந்த மாதிரி. அடுத்து பூஞ்சைகள். பங்கை இங்கிலீஷில். பங்கை என்னென்னு பார்த்தோம். ஒரு செல்லாக இருக்கும், பல செல்லு சேர்ந்து வாழலாம். இப்போ காளான் இருக்கா, பல செல் கூட்டாக சேர்ந்து வாழும். சரியா? அப்புறம் ஈஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் தனியாக வாழ்வாங்க. ஈஸ்ட்டு, பென்சிலின். சாப்பாடு ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு 2-3 நாள் கழித்து எடுத்து பாருங்கள், உள்ள வெள்ளை வெள்ளையாக இருக்கா? இங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம். அதனால் சாப்பாடு திறந்து வச்சிங்கன்னா அதில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் சூடு பண்ணி வைக்கிறது அடிக்கடி. ஏன்னா இந்த ஒரு செல் உயிரெலாம் போய் உட்காந்து சாப்பிடுவாங்களா, சூடு பண்ணோன்னு அதிலே செத்து போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப அதையே சாப்பிடுவோம். சமைச்ச ஒன்றா சாப்பிட்டிங்கன்னா அது கூட சைவம் அசைவம்லாம் சொல்ல முடியாது. பாசி பருப்பு எல்லாமே என்னது? உயிர் உள்ளது தான். சைவம் அசைவம்லாம் இல்லை. இவங்க போய் டீகம்போஸ் பண்ணி கெட்டு போக வச்சுருவாங்க. யார்? இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ். அவங்க கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ரைட். இப்போ நம்ம உடம்புலலாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்காக ரெகுலராக குடிக்கலன்னா என்ன ஆகும்? படர்தாமரை, பொடுகுலாம் என்னது? பூஞ்சை தான். அதுக்கு தான் க்ளீன் பண்ணுறது. அது நம்ம வெப்ப மண்டலமாக, குளிர் மண்டலத்தில் ஒழுங்காக குளிக்க மாட்டான், தேவையே இல்லாமல். நம்ம குளிச்சே ஆகணும். நான் குளிர் மண்டலத்தில் என்ன இல்லை, வெப்பம் இல்லைல்ல, வராது. இங்கே நம்ம அட்மாஸ்பியரில் நிறையா இருக்கும். அவங்களாம் உட்காந்துக்குவாங்க. அதான் டெய்லி என்ன பண்ணுறது? குளிக்கிறது. சரி, பூஞ்சைகள். இவங்களுக்கு செல் சுவர் உண்டு, ஆனால் என்ன கிடையாது? பச்சையம் இல்லை. ஒரு சிலது நமக்கு லைஃபுக்கு யூஸ் ஆகுது. அவங்களாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். பூஞ்சைகள் தாலோபைட்டா பிரிவை சார்ந்தது. அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. பூஞ்சைகள் பல செல்களாலான யூகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டவை. ஆனால் ஈஸ்ட் போன்ற சில வகை பூஞ்சைகள் ஒரு செல்லாலான யூகேரியாட்டிக் செல். பூஞ்சைகள் எதில் வரும்? ப்ரோகேரியாட்டிக்லாம் இல்லை, யூகேரியாட்டிக் தான். ஓகேவா? திரும்ப போய் படிங்க. யூகேரியாட்டிக் தான். பூஞ்சைகள் எல்லாமே யூகேரியாட்டிக்னா என்னென்னு பார்த்தோம்? நியூக்ளியஸ் கிளியராக இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது அதோட செல் சுவர் பார்த்தோம்ல, அது எதால் இருந்துச்சு? நான் கைட்டின்னா எப்படின்னாக்கா, அதனால தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தாவர செல்லில் செல் சுவர் எதால் ஆணுச்சு? செல்லுலோஸ்னால ஆணுச்சுன்னு பார்த்தோம். இது கைட்டினால் ஆனது. ரெண்டையும் பார்த்துக்கோங்க, முக்கியம். அடுத்து பூஞ்சைகள் உணவுப் பொருட்கள் கிளைக்கோஜன் எண்ணெயாக சேமிக்கின்றன. கேட்கலாம்.
தாவரம் வந்துட்டு உணவை எப்படி சேமித்து வைக்குது? ஸ்டார்ச்சா. பூஞ்சைகள் எப்படி சேமித்து வைக்குது? கிளைக்கோஜன், எண்ணெய். இதை காளானை சாப்பிட்டோம்னா இதுதான் இருக்கும், ஸ்டார்ச் இருப்பதில்லை. அதேமாதிரி எப்படி சாப்பிடணும்னு பார்த்தவங்க. அதனால தான் காளான் எங்கே வரும்? இலை, தலை, மரப்பட்டையெல்லாம் இருக்குல்ல, அது மேலே தான் வளரும். பூஞ்சை எப்படி சாப்பிடணும்னு பார்த்தோம்? சாறு உண்ணி பூஞ்சை செத்துப்போன உயிர்களில் உள்ள செல்களை என்ன பண்ணும்? டீகம்போஸ் பண்ணி உறிஞ்சி எடுத்துக்கும். உறிஞ்சி எடுத்தால் தான் உணவு கிடைக்கும். ஒரு செல் போய் உட்காந்து உறிஞ்சி பல செல்லாக உருவாக்கும். அப்படியே வளரும் காளான். சரியா? அந்த பூஞ்சை எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு? சுற்றிலும் சுற்றிக்கிட்டு இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. ஒரு செல்லாக இருக்கும்போது தெரியாது. அங்கே சாப்பாடு இருந்துச்சுன்னா அது போய் உட்காந்துக்கும். ஏன்னா அம்மாக்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துருக்கும். அது இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் என் குடும்பத்தை. அது பிரிஞ்சு வந்துட்டு என்ன பண்ணும்? ஏதாவது சாப்பாடு கீப்பாடு இருந்துன்னா என்ன பண்ணும்? அதில் போய் உட்காந்துக்கும். செத்து போன செல்லு தானே சாப்பாடு. அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கும். எடுத்துகிட்டு என்ன பண்ணும்? அதை மாதிரி இன்னும் நிறையா செல்லை உற்பத்தி பண்ணும். அப்போ தான் 2-3 நாள் கழித்து தான் தெரியும் நமக்கு. அது வெள்ளையா. மழை பெய்கிற டைம் இருக்கா, வெயில் அடிக்குதா, பூஞ்சை. அடுத்தது பச்சையும் கிடையாது பூஞ்சையில். பிறசார்பு உயிரிகள். ஹெட்ரோட்ரோப்ஸா இங்கிலீஷில்? ஆட்டோட்ரோப்ஸும்பாங்க, ஹெட்ரோட்ரோப்ஸும்பாங்க. ஆட்டோனா தானா அப்படின்னு அர்த்தம். ட்ரோப்ஸ்னால் சாப்பாடு. அதுக்கான உணவு அதுவே உற்பத்தி பண்ணால் ஆட்டோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ் பிறச்சார்பு ஊட்டமுறை. தற்சார்பு ஊட்டமுறை. ஊட்டனா உணவு, தற்சார்பு தண்ணி அடுத்த உணவு அதே தயாரிச்சுக்கு. தாவரம் வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். பிறச்சார்பு ஊட்டமுறை. மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்ல. பிறச்சார்பு. அதால் உணவு உற்பத்தி செய்ய முடியாது. என்ன பண்ணும்? வேறவங்க உற்பத்தி பண்ணால் போய் பிடிங்கி சாப்பிட்ரும். இது என்ன பண்ணுது? செத்து போன செல் இருக்கு இல்லையா, அதை டீகம்போஸ் பண்ணி எடுத்து சாப்பிடும். பிறச்சார்பு ஊட்டமுறை. ஒட்டுண்ணி, மக்குண்ணி, இணை உயிர்கள். இணைப்புயிரியா? சரி, ரைட். ஒட்டு உண்ணினா என்ன தெரியுமா? இங்கிலீஷில் வந்து பேரசைட்ஸ் அப்படிப்பாங்க. தெரிஞ்சுக்கங்க. அதை அந்த பிறசார்பு ஊட்ட முறையில் 3 இருக்குது. பேரசைட்ஸு, சாப்ரோஃபைட்ஸு, சிம்பயோன்ஸ். ஒட்டுண்ணி போடுகிறதுக்குல்ல நம்ம மேலே ஒட்டிக்கும். அது நமக்கு எதுவுமே கொடுக்காது. நம்ம உணவெல்லாம் பிடிங்கி சாப்பிடுவோம். அதுக்கு பேர் தானே இது ஒட்டுண்ணி. இங்கிலீஷில் பேரசைட்ஸ். அடுத்து மக்குண்ணி. வார்த்தையில் இடத்துக்கு பாருங்கள். இறந்து போன தாவரம், விலங்கு இருக்கு இல்லையா, அதோட செல்ஸை டீகம்போஸ் பண்ணி அதிலேருந்து மினரல்ஸும் உறிஞ்சிக்கும். அதுக்கு பேர் என்னது? மக்குண்ணி. சாப்ரோஃபைட்ஸ். சாப்ரோஃபைட்ஸ். அடுத்து சிம்பயோட்டிக். முன்னாடி பார்த்தோம்ல, பாசி கூட சேர்ந்து வாழ்வாங்க, அதில் தாவரத்தை கூட சேர்ந்து வாழ்வாங்க. இவர் மினரல்ஸ்லாம் அவருக்கு சப்ளை பண்ணுவார், அவர்கிட்ட கார்போஹைட்ரேட் எடுத்துப்பாங்க. 2 பேரும் மியூச்சுவல். சிம்பயோட்டிக், சிம்பயோன்ஸ். ஒரு சில பூஞ்சைகள் ஒட்டுண்ணியாக வாழ்கின்றன. நம்மகிட்ட இருந்து எடுத்துக்குது. செர்கோஸ்போரா பெர்சனாட்டா. வேர்க்கடையில் செடியை பாதித்து டிக்கா நோய். வேர்க்கடலை இலையெல்லாம் கிராமத்தில் விவசாயம் செஞ்சிங்கன்னா தெரியும், இலையெல்லாம் அப்படியே கருப்பு கருப்பாக வந்துடும். நமக்கு வரும் தெரியுமா? அதுக்கு பேர் என்ன? ஸ்கின் இல்லை, படர் தாமரை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இவங்க தான் படர் தாமரை. தாமரை மாதிரி வந்துடும், அரிப்படுக்கும். இவங்க போய் உக்காந்துட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? விளம்பரம் வருமே. பூஞ்சைகள் பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி. பாசி பற்றி படிக்கிறது ஆல்காலஜி. ஆல்காலஜி. இது மைக்காலஜி. ஞாபகம் வச்சுக்க, கேட்பான். இந்த பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. பூஞ்சைகளோட வகைப்பாடு அதெல்லாம் வேண்டாம். பொருளாதார முக்கியத்துவம் இதை எடுத்துக்கோங்க. தெரியணும் பூஞ்சைனா என்னென்னு தெரியணும். அந்த பேசிக் கான்செப்ட் வச்சு தான் கேட்பான். சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்துச்சாமா? அதாவது வரலையா? சரி. நுண்ணுயிர் கொல்லி.
ஆன்டிபயாட்டிக், நுண்ணுயிர் கொல்லி. ஆன்டிபயாட்டிக் நம்ம உடம்புக்குள்ள சாப்பாடு மூலிமா சுவாசத்து மூலிமா தேவையில்லாத மைக்ரோப்ஸ்லாம் உள்ளே போயிடும். தேவையான மைக்ரோப்ஸ் இருக்குது, தேவையில்லாத மைக்ரோப்ஸ் உள்ளே போய் என்ன பண்ணும், நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அவங்களெல்லாம் கொல்றதுக்கு பயன்படுத்துறது தான் நுண்ணுயிர் கொல்லி, ஆன்டிபயாட்டிக். அப்படி ஆன்டிபயாட்டிக்காக ஒரு சில பூஞ்சைகள் பயன்படுத்தப்பட்டன, இப்போ கிடையாது. சரியா? பென்சிலின் ஊசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்துட்டு ஒரு பூஞ்சை தான் பென்சிலின். பென்சிலின்ற ஆன்டிபயாட்டிக்கை எதிலேருந்து எடுக்கிறாங்க? பென்சிலின் நெட்டோட்டம். இதே பயன்படுத்தி இருக்கலாம். இப்போ ஃபீவர்லாம் வருதில்ல, வைரஸ் ஃபீவர், அந்த ஃபீவர்லாம், அதுக்கு போனோன்னா சளி பிடிக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி வைரஸ்னாலேயோ பூஞ்சையினாலேயோ அல்லது பாக்டீரியானாலேயோ வரும். அந்த பாக்டீரியா வைரஸ்ஸு நம்ம உடம்புக்கு தேவையில்லாத அந்த பாக்டீரியா வைரஸ்ஸு இதெல்லாம் இவர் போய் கொல்லுவார். யார்? இந்த பென்சிலின் அப்படிங்கிறது. பென்சிலின் ஊசி நீங்களாம் யாருமே போட்டிருக்க மாட்டீங்க. அப்போல்லாம் இருந்தது, 2000க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அது ஒரு சிலருக்கு ஆகாது. ஆனால் அதே நுண்ணுயிர் தானே, அது உள்ளே போய் வளர ஆரம்பிக்கும். ஸோ அது சேராமல் போய் இறந்துலாம் போயிடுவாங்க. அதனால் கேட்பாங்க, பென்சிலின் முதல்ல பென்சிலின் போடுறாங்க அப்படின்னாக்கா கொஞ்ச நேரம் இங்கேயே ஹாஸ்பிட்டல்லே இருங்கன்றுவாங்க. ஃபஸ்ட்டு கேட்பாங்க, இது முன்னாடி பென்சிலின் ஊசி போட்டிருக்கான்னு கேட்பாங்க. போட்டிருக்குனா தான் அந்த ஊசி போடுவாங்க. இல்லைனா போட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க, போயிடாதீங்கம்பாங்க. சேராமல் செத்துலாம் போயிடுவாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வேறு இப்போ ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்க ஆரம்பிச்சாங்க ஃபேக்ட்ரியில் ஆன்டிபயோட்டிக். சரியா? ரைட். செபலோஸ்போரின் போன்ற நுண்ணுயிர் கொல்லிகள் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. பெனிசிலின் ஒன்று, இன்னொரு நுண்ணுயிர் கொல்லிமா செபலோஸ்போரின். பென்சிலின், செபலோஸ்போரின் நுண்ணுயிர் கொல்லி, ஆன்டிபயாட்டிக். ஆன்டிசெப்டிக்னு இருக்கும், அது வேறு. புரை தடுப்பான், ஆன்டிசெப்டிக். புண்ணு இருக்குல்ல, இது உடம்புக்குள்ளே போய் நமக்கு தேவையில்லாத நோயை மைக்ரோப்ஸை கொல்லும். உடம்புக்குள்ளே உள்ளே போகுந்தான் மைக்ரோப்ஸை கொல்லும். இது உடம்புக்கு வெளியில் இருக்குல்ல, ஸ்கின் என்ன பண்ணும்? வேலை, முக்கியமான வேலை. இந்த சுற்றியில் உள்ள மைக்ரோப்ஸ்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிறது தான் ஸ்கின்னோட வேலை. புரிஞ்சுதா? வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கின் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் வெட்டுப்பட்டுருச்சு. அப்போ அந்த வழியாக என்ன ஆயிரும்? சுற்றியில் உள்ள மைக்ரோப்ஸ்லாம் உள்ளே போயிடும். அதான் செப்டிக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த வெட்டில் வழியாக என்ன ஆயிடக்கூடாது? வெளியில் உள்ள மைக்ரோப்ஸ் உள்ளே போயிடக்கூடாது. அதுக்காக மேலே தடவணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஆன்டிசெப்டிக். ரெண்டுமே மைக்ரோப்ஸ் தான். கேள்வி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உடம்புக்கு வெளியில் ஸ்கின்னு அது வழியாக மைக்ரோப்ஸ் போகாமல் அதில் உட்காராமல் அதில் உட்காந்தாலும் செத்து போகிற மாதிரி பயன்படுது ஆன்டிசெப்டிக்கு. ஆன்டிபயாட்டிக்கு நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சு, சாப்பாட்டு மூலிமா போய் சிறுகுடல் வழியாக உள்ளே போய் ரத்தத்துக்குள்ளே போயிடுச்சு. அதை கொல்றதுக்கு மருந்துக்கு பேர் என்னது? ஆன்டிபயாட்டிக். அப்படி பயன்படுத்தின ஃபங்கஸ் தான் இது பெனிசிலின். அது எதுலேருந்து எடுக்கிறாங்க? பெனிசிலின் நெட்டோட்டம்ன்ற ஒரு பூஞ்சையிலேருந்து எடுக்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று என்னது? செபலோஸ்போரின். ரைட். உணவாக பயன்படுத்துகிறோம். ஆமாவா? காளான்லாம் இருக்கா? பொத்தான் காளான். இதில் நிறையா மினரல்ஸ் இருக்கும், விட்டமின் இருக்கும், அதிக அளவு புரதத்தையும் தாது பொருட்களையும். மினரல்ஸ், புரோட்டீன் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. அக்காரிக்கஸ், பொதுவாக உண்ணக்கூடிய காளான் வகை எதுன்னு கேட்பாங்க. அக்காரிக்கஸ். பட்டன் காளான் இருக்குல்ல, இது அதுக்குன்னு எல்லா காளான்லாம் சாப்பிட்றக்கூடாது. காட்டில் போனீங்கன்னா அது விதவிதமாக இருக்கும். அது கலர்ஃபுல்லாலாம் இருக்கும். ஒரு சில காளான் சகப்பாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும். எது அட்ராக்டிவாக இருக்கோ அது டேஞ்சர்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எது அட்ராக்டிவாக இருக்கோ அது டேஞ்சர்னு அர்த்தம். இயற்கை அதுக்கு தான் அதுக்கு கொடுத்துருக்கோம். அது அடுத்தது விட்டமின்கள். விட்டமின் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஆஸ்பிரியா கோஸ்பி. அடுத்தது எரிமோதீசியம் ஆஸ்பிஇ போன்ற பூஞ்சைகள் விட்டமின் பி தயாரிக்கிறது. ரைபோஃப்ளேவின். விட்டமின் பிக்கு இன்னொரு பேர் என்னது? ரைபோஃப்ளேவின். விட்டமின் டி. விட்டமின் பி2. விட்டமின் பி2 எது? ஆஸ்பியா கோஸ்பி, எரிமோதீசியம்
ஆஸ்பி ரைட். அதெல்லாம் அடுத்து மதுபானம் தயாரிக்கிறதுக்கு ஈஸ்ட் தயாரிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சொன்னேன் இல்லையா, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். வேகமாக திடீர்னு ஓடும் பொழுது ரத்தம் கட்டிச்சுன்றாங்க, அது ரத்தம் கட்டாது. ஆக்சிஜன் இல்லாத நிலையில் கார்போஹைட்ரேட்டை உடைக்கும் பொழுது என்ன ஆகும்? ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகும். அது மாதிரி அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தோம், ஆக்சிஜன் இல்லாத நிலையில் சுவாசித்தல், அதான் கார்போஹைட்ரேட் உடைக்கிறது. ஏரோபிக் காற்றில்லா சுவாசம். காற்றுனா என்னது? O2. எல்லாம் லைஃப்பில் சுற்றியில் நடக்குது, நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். இதே தான் எங்கேயும் நடக்கும். மாவு புளிக்கிறது, தயிர் புளிக்கிறதுலாம் இருக்குல்ல, எல்லாம் இதே கதை தான். ஆனால் தயிர் புளிக்க வைக்கிறது பாக்டீரியா, அவரும் இதே வேலையை தான் செய்வார். நல்லா தயிர் ஊற்றி சாப்பிட்டான்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மதன்னு மயன்னு இருக்கும். புளிப்பு இருக்கா? அதில் ஆல்கஹால் இருக்கும். இது மாதிரி மதுபானம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில் கார்போஹைட்ரேட்டு, அரிசியவோ அல்லது சிறுதானியத்தையோ பார்லியோ திராட்சையோ எல்லாம் இனிப்பான பொருள், கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய பொருளை உள்ளே போட்டு அதில் கொஞ்சம் இதை போட்டுருவாங்க, ஈஸ்ட்டை. அதனால தான் மாவு உடனே தயாரிக்கணும், மாவு புளிக்கணும்னா ஈஸ்ட் போட்டுருவாங்க. பேக்கிங் சோடாலாம் தயாரிக்கிறான்ல, சாரி பேக்கிங் சோடான்றேன், அதை விட்டுருங்க. பேக்கரியில் வந்துட்டு மாவை பிசைவாங்க, பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து போடுவான். உடனே புளிக்கணும், நொதிக்கணும், இவர் தான் இதை போட்டுருவாங்க. இந்த வேலை ஈஸ்ட் போன்ற சில பூஞ்சைகள் இன்வெர்டேஸ் சைமேஸ் போன்ற நொதிகளை கொண்டுள்ளன. இன்வெர்டேஸ் சைமேஸ் நொதி, என்சைம் இங்கிலீஷில். நொதினா எதுக்கு பயன்படும்னு பார்த்தோம், பெரிய மாளிகையில் சின்னதாக உடைக்கிறது. எடுத்துக்காட்டு, நம்ம உடம்புல உள்ள நொதி எது? எச்சில், வாயில் உமிழ்நீர் இருக்குல்ல, அதுவே நொதி தான். சரியா? அது இல்லாமல் சிறுகுடல் நீர் அதெல்லாம் இருக்குது. சிறுகுடலில் நீர் இருக்கும். அப்புறம் இது இரைப்பை நீர், இதெல்லாம் வந்துட்டு நொதிகள். பூஞ்சைகளால் ஏற்படும் தீமைகள். பியூசேரியம் ஆக்சிபோரம் பருத்தி வாடல் நோய்க்கு காரணம். செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா வேர்க்கடையில் டிக்கா நோய், மேலே பார்த்தோம்ல, அது அந்த நோய் வர்றதுக்கு காரணம் தான் இதெல்லாம். கோழி டோட்ரைக்கம் பால்கேட்டம் கரும்பில் சிவப்பு அலகுகள். மெயினாக நம்ம விவசாயத்தில் கேட்பாங்க, இது ரொம்ப டீட்டெயில்டாக கேட்டால் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம மனுஷனுக்கோட தொடர்புள்ளதை பார்த்துக்கோங்க, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பூஞ்சை நோய். சரி, அடுத்தது பைரிகுலேரியா ஒரேசே நெல்ல பிளாஸ்ட் நோய். நெல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அது மாதிரி கரும்பு இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும் கரும்பு, ஒரு மாதிரி புளிக்கும் பாருங்கள். யார் அவர்? இந்த கோலிட்ரோஸ்டம் பல்கேட்டம், இந்த பூஞ்சை தான் காரணம். அது மாதிரி நெல் செடியில் எப்படி இருக்கும் அது மாதிரிலாம். சரி, அது அவ்வளோவா தேவையில்ல, விட்டுருங்க. அதேமாதிரி முள்ளங்கியில் 5 உலக வகைப்பாட்டியல் பூஞ்சை 3வது உலகம் இடம்பெற்றுள்ளன. இவற்றில் பச்சையம் மற்றும் ஸ்டார்ச் இல்லை. ஸ்டார்ச் இருக்காது பூஞ்சையில். 5 உலக வகைப்பாடு, 5 கிங்டம்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா உயிரினத்தையும் ஒரு 5 வகையை பிரிச்சிடலாம். அவங்களுடைய ஸ்ட்ரக்சரு, ஃபங்க்ஷனிங் அதெல்லாம் வச்சு 5 வகையில் அடைக்கிடலாம் எல்லா உயிரினத்தையும். இப்படி ஹரிசாண்டலாக. வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டுன்னு வச்சிங்கன்னா ஒரு 7 பேர். கடைசி ஆள் தான் ஸ்பீசிஸ். நம்மளாம் ஒரு ஸ்பீசிஸ். 5, அதில் சின்னதாக வகை வகையாக போகும். அது மாதிரி 7, 1 2 3 4 7 வரைக்கும் வரும். சரியா? என்னென்னம்மா முதல்ல இது என்னது? அதை விட்டுருங்க, அந்த ஃபஸ்ட்டு 5 சொல்லுங்கள். மொனிரா, தமிழ்லேயும் அதே தான், மொனிரா. புரோட்டிஸ்டா பூஞ்சை, பூஞ்சைனா ஃபங்கை இங்கிலீஷில். அடுத்து பிளான்ட்டு தாவரங்கள்லாம் பழசல் உயிரி இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே வந்துடுவாங்க. அடுத்து பழசல் விலங்குலாம் இங்கே வந்துடும். அனிமலியாவா இப்படி 5ஆக பிரிச்சிருப்பாங்க. இதுலேயே எல்லாமே அடக்கிடுவாங்க.
ஓகேவா? சரி, இதில் எத்தனாவது இடத்துல சொன்னாங்க? 3வது இடத்துல பூஞ்சை, அதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி 5 வகையை பிரித்தவர் யார்? ஆர்ஹெச் விட்டேக்கர். 5 கிங்டம் எல்லா உயிரினத்தையும் அதை அடக்கிடுவாங்க. பாக்டீரியாவில் இதில் வைரஸ் மட்டும் எங்கேயும் ஃபிட் பண்ண முடியாது. மற்ற எல்லா பாக்டீரியாவிலேருந்து எல்லா உயிரினத்தையும் அடக்கிடுவாங்க. என்னம்மா முனிராவுக்கும் புரோட்டிஸ்டாவுக்கும் என்னம்மா வித்தியாசம்? அனிமல்லாம் பல செல் விலங்கு இங்கே வந்துடும், இவர் பல செல் தாவரங்கள் இங்கே வந்துடும். முனிராவுக்கும் புரோட்டிஸ்டாக்கு நீ எக்ஸாம்பிள்லாம் கேட்கல, வித்தியாசம் கேட்குறேன். இவங்க 2 பேரும் ஒரு செல் உயிரி. ஓகேவா? இந்த ஒரு செல் உயிரிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோகேரியாட்டிக். இதில் ஒரு செல் உயிரி தாவரம் விலங்கு அதில் ப்ரோகேரியாட்டிக்லாம் இங்கே வந்துடுவாங்க. ஒரு செல் உயிரி தாவர விலங்கு எல்லாமே இங்கே வந்துடும். பாக்டீரியாவிலேருந்து, பாக்டீரியாவில் 2 இருக்குது, பச்சையும் உள்ள பாக்டீரியா இருக்குது, பச்சையும் இல்லாத பாக்டீரியா இருக்குது. சரியா? அது மாதிரி அடுத்து இதுவும் ஒரு செல் உயிரி தான், புரோட்டிஸ்டா. ஒரு செல் யூகேரியாட்டிக். யூகேரியாட்டிக்னா என்னென்னு பார்த்தோம் பாருங்கள். 4வது தடவை கேட்டேன். பயாலஜி ஆரம்பித்து 3 நாளாவது, 4வது நாள் கேட்குறேன். தெரியாதவங்க காதில் கேட்டால் கூட ஞாபகம் வந்துடும். யூகேரியாட்டிக் கிளியரான நியூக்ளியஸ் இருக்கும், கிளியரான நியூக்ளியஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃபங்கை இது தெரியும், தாவரம் கிடையாது விலங்கும் கிடையாது. சரியா? ஃபங்கை இதில் ஒரு செல் உயிரியும் இருக்குது, பல செல் உயிரியும் இருக்குது. இது பாருங்கள், இது ஒன்று மட்டும்தான் ப்ரோகேரியாட்டிக், மற்றது எல்லாமே யூகேரியாட்டிக். அடுத்து பிளான்ட்டே பல செல் தாவரம், அனிமலியா பல செல் தாவரம். அதாவது தமிழில் தாவர உலகம், இது விலங்கு உலகம். நம்ம அப்போ எங்கே வருவோம்? விலங்கு உலகத்தில் வருவோம். ஓகேவா? ரைட். பயாலஜி வராது அப்படிலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ரைட். இப்போ வாங்க, நம்மக்கிட்ட வாங்க, நம்ம தான் மெயின். நமக்கு என்ன தேவை? படிப்புலாம் என்ன அர்த்தம்? சுற்றியில் உள்ளது புரிஞ்சுக்கிறோம். நமக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்? ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும், மைனஸாக இருந்தால் அதை விட்டு என்ன பண்ணணும்? விலகி இருக்கணும். ட்ரைகோ பைட்டான் அப்படிங்கிறது உருளை புழுக்கள். இவர் தான் யாரை உருவாக்குறா? படர் தாமரை சொன்னல, அதை படர் தாமரை உருவாக்கக்கூடிய பூஞ்சை எது சார் அப்படின்னா ட்ரைகோ பைட்டான் அப்படிங்கிறது. அடுத்து பொடுகுக்கு யார் காரணம்? மைக்கோஸ்போரம் பர்பர். மைக்கோஸ்போரம் பர்பர் அவனுங்க கண்டுபிடிச்சதுனால அவங்க மொழியை வச்சுட்டானுங்க. சரியா? நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம மொழியில் வச்சுருக்கலாம், ஈஸியாக பார்த்தோன்னா புரியும். ரைட். பொடுகு. அடுத்தது டீனியா பெடிஸ். சேத்து புண்ணா? சேத்து புண்ணுன்னு சொல்லுவாங்க, நாம இருக்கா? தண்ணியிலே இருந்தோம் அப்படின்னோம்னா என்ன ஆகணும்? இருக்கும்போது நீட்டாக க்ளீன் பண்ணிட்டுனா ஒன்றும் இருக்காது. சரி, அந்த அழுக்கை க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கனாக்கா அங்கே வந்துடும், புண்ணாயிரும். இந்த மாதிரி அவ்வளோதான். நரக வேதனை, அது பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேருக்கு வந்திருக்கு? இப்போல்லாம் செருப்பு, சின்ன வயசுலேயும் செருப்புலாம் நடக்கிறதில்ல. சரி, கிராமத்தில் சேரு சகதியில் விளையாடிருப்பீங்க, வந்துருக்கும். சரியா? ரைட். அது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். சரி, பெனிசிலின் மருந்துகளின் அரசி. நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்ட்டு. மெயினாக நம்ம மனுஷனோட சார் நான் பாஸ் ஆனால் போதும், லைட்டாக தெரிஞ்சால் போதும் சார், ஈஸியாக அந்த மாதிரி மீடியமாக இருந்தால் போதும்னா நம்மளோட மனுஷனோட தொடர்பு உள்ள பார்த்துக்கோங்க. டஃப்பாக கேட்கும்போது இந்த கொஷின் கேட்பான், அப்போ இதையும் பார்த்துக்கோங்க. அப்ளைடு. ரைட். இது தேவை. மருந்துகளின் அரசி. முதல் ஆன்டிபயாட்டிக் எதுன்னு பார்த்தோம்? பென்சிலின் தான். அதனால் மருந்துகளின் அரசி. அதை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார்? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். 1928 தான் கண்டுபிடிக்கிறார். எதாச்சும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு, திடீர்னு வேறு மைக்ரோப்ஸ்லாம் செத்து போகுது, யாரான்னு பார்க்கும்பொழுது இது, மைக்ரோப்ஸை கொள்றதுக்கு இன்னொரு மைக்ரோப்ஸ் இருக்கா அப்படின்னு ரிசர்ச் பண்ணி அதை ஆன்டிபயாட்டிக்காக மாற்றுறாரு. அப்போ நம்ம உடம்புக்குள்ளே முதல் உலகப் போரில் என்ன ஆகுனாக்கா நிறைய பேர் அடிபட்டு காயெல்லாம் ஏற்பட்டுருது, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து படுக்க வச்சுருக்காங்க. திடீர்னு நல்லா செத்து போகிறான். ஏடான்னு பார்த்தாக்கா காயம் பட்டுச்சுல்ல, அது வழியாக உள்ள மைக்ரோப்ஸ்லாம் உள்ளே பூந்து ரத்தத்தில் போய் ஆளை காலி பண்ணிடுது. அப்புறம் முதல் உலகப் போர் முடிஞ்சு 2ஆம் உலகப் போருக்குள்ளே இதை கண்டுபிடிச்சிட்றாங்க. அது யதார்த்தமாக ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடுவார். அப்புறம் 2ஆம் உலகப் போரில் அந்த மாதிரி யாரும் சாகலை.
ட்ரீட்மெண்ட் கொடுத்து படுக்க வச்சுருக்கானா உடனே டேப்லெட் கொடுக்குறாங்களே அதுக்கு தான். அடிபட்டு இருக்கிறவங்க டேப்லெட் கொடுக்குறாங்க. எதுக்கு? அது என்ன பண்ணும், இந்த புண்ணு வழியாக உள்ளே போச்சுல மைக்ரோப்ஸ் அவங்களெலாம் கொண்டுரும். நார்மலாக அடிபட்டு நீ மாத்திரை எடுத்துக்கல அப்படின்னா காய்ச்சல் வந்துடும். ஆமாவா? காய்ச்சல் வந்துடும். அந்த மாதிரி. ஸோ 2ஆம் உலகப் போரில் அந்த மாதிரி நிறைய பேர் சாவை தடுத்துச்சு. யார்? இது 2000 வரைக்குமே இருந்துச்சு. 2005 வரைக்கும் பென்சிலின் மருந்து இருந்தது. அதை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கொண்டு வந்துட்டாங்க. பாசி பூஞ்சைக்கு இடையே உள்ள வேறுபாடா? சரி பார்ப்போம். இது வந்து என்னது? 794 பேசணும். பாசி என்னது? தற்சார்பு ஊட்டமுறை. புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணால் தான் கஷ்டம். ஆமாவா? இது புறச்சார்பு ஊட்டமுறை. நிறமிகளை கொண்டு இருக்கும், நிறமி இருக்காது. அதனால தான் வெள்ளையாக இருக்குது. இது எல்லா கலர்லையும் இருக்கா? நிறைய கலரில் இருக்கும். இதில் சேமிப்பு உணவுன்னு இது ஸ்டார்ச்சு. இது சேமிப்பு உணவு கிளைக்கோஜன் எண்ணெய். கட்டாயம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இதில் சேமிப்பு உணவு என்னென்னு கேட்பாங்க. சில பாசிகள் யூகேரியாட்டிக் செல் அமைப்பை பெற்றுள்ளன. ப்ரோகேரியாட்டிக். ஆமாம். பூஞ்சைகள் எல்லாம் என்னது? என்னம்மா வாங்கம்மா, கட் பண்ணிடுங்க. யூகேரியாட்டிக். இது ஃபுல்லாகவே என்டையர்லி யூகேரியாட்டிக். எது? பூஞ்சை. 3வதுல அங்கே நான் சொன்னல, அங்கே பார்த்தது. இதில் ஒரு சில இது என்ன இருக்கும்? ப்ரோகேரியாட்டிக். அதாவது கிளியரான நியூக்ளியஸ், நீல பசும்பாசி அதெல்லாம் அதில் வரும். அது அப்புறம் பாக்டீரியாவிலே பச்சையாக இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் இருக்கும். சரியா? அதெல்லாம் இதில் வரும். அதில் வரும். அதனால் நாஸ்டாக், அனபீனா, சைனோ பாக்டீரியா. கிளாவிசெப்ஸ் பர்பியூரியா மாயத்தோற்ற பூஞ்சை எனப்படுகிறது. இது ஆப்பிரிக்காவில் உள்ளவனுக்கு வரும். ஆப்பிரிக்கானா அது பயங்கரமான வெயில், பயங்கரமான மழை பெய்யும் ஒரு சில ஏரியாவில். அந்த மாதிரியான காடுகளில் இருக்கும். பசுமை மாறா காடுகள் இருக்கும். அங்கே வந்துட்டு நோய் அதிகமாக வரும். அதில் ஒரு இந்த பூஞ்சை இது உடம்புக்குள்ளே போய் மூளையில் உட்காந்துரும். சரி. உள்ளே போயிடும். அப்படியே எல்லாமே அங்கே மிதக்கிற மாதிரியே இருக்கும். அதான் மாய தோற்றம். இங்கே ஏதோ உலகம் அனுமார போகிற மாதிரியோ அல்லது திடீர்னு ஒரு பறவை 2 வர மாதிரி அப்படி இருக்கும். திடீர்னு கத்துவான், ஆகும்னு கத்துவான், மென்டல் ஆகிடுவான்னு வச்சுக்கோங்களேன். அதான் மாயத்தோற்றம். கனவுலகில் மிதப்பது போன்ற ஒரு வித்தியாசமான மனநிலை இளைஞர்களிடத்தில் ஏற்படுத்தும். மென்டல் ஆகிடுவான். திடீர்னு ஐயோ பேய் வருது, என்னை பிடிக்க வந்துட்டான் அப்படின்னு கத்துவான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு கத்துவாங்க, உருவ வர மாதிரி. இது ஆப்பிரிக்காவில் அதிகமாக இருக்குது. அதுக்கான பூஞ்சைக்கு பேர் என்னது? கிளாவிசெப்ஸ் பர்பியூரியா. இங்கேருந்தே அவனை என்ன பண்ண போகிறாங்க? டாக்டராக்க போகிறாங்க. இங்கேருந்தே 8வதுலேருந்தே நீட்டுன்ற பேரில் பாருங்கள் எவ்வளோ விஷயம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து அஸ்பர்ஜிலஸ் என்ற பூஞ்சை. அஸ்பர்ஜிலஸ் குழந்தைங்களுக்கு வயிற்றால் போகுதில்ல, வாந்தி வயிற்றால் போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. அதுக்கு காரணம் வருதான், பூஞ்சை தான் காரணம். அதே மாதிரி கிளாடோஸ்போரியம் என்ற பூஞ்சை ஒவ்வாமையிலேருந்து நம்மளை பாதுகாக்கும். இந்த ஒவ்வாமை வந்ததுன்னு வச்சுக்க, வாந்தி பேதி வந்துச்சுன்னா இதை கொடுத்தீங்கன்னா அதை சரி பண்ணிடுறது. ஓகேவா? இது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ப்ரையோபைட்டா, பிரேக் எடுத்துக்கலாம். ப்ரையோபைட்டா அது 2 ஒரு செல் உயிரிகள் பார்த்தோமா? ப்ரையோபைட்டா மிக எளிமையான உடலமைப்பு கொண்ட பழமையான தாவரங்கள். என்னம்மா? பழமையான, அதாவது பல செல் உயிரி தாவரம். சரியா? எளிமையான உடலமைப்பு கொண்ட. இவை கடத்தும் திசுக்களான சைலம், புளோயம் அற்ற நிலத்தில் வளரக்கூடிய பூவா தாவரங்கள். இந்த மாதிரி இருக்கு. பல செல் உயிரிகளில் ஃபஸ்ட்டு இவங்க தான். இதில் கடத்து திசுன்னு பார்த்தோம்ல, சைலம், புளோயம். கடத்து திசு. டிஷ்யூ என்னன்னு பார்த்தோம்?
பல செல்களால் ஆனது ஒரு வேலையை செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட வேலையை அல்லது குறிப்பிட்ட வேலைகளை செய்கிறவங்க. தாவரங்களில் கடத்து திசு. நம்ம உடம்புல எதை கடத்துவாங்க? உணவுப் பொருட்களையும் கடத்துறது. அவங்க தான் யார்? கடத்து திசு. கரெக்டா? உணவுப் பொருட்களையும் கழிவுகளையும் கடத்துறவங்க. அது மாதிரி தாவரங்களில் உணவுப் பொருளையும் கழிவு பொருள் இருக்காது, மோஸ்ட்லி உணவுப் பொருள் தான் கடத்துகிறாங்க. இதில் சைலம் என்ன சார் பண்ணுவாங்கனாக்கா மூலப்பொருள். என்ன பண்ணுவாங்க? மூலப்பொருளை கடத்துவாங்க. தாவரத்துக்கு மூலப்பொருள் எது? தண்ணி, மினரல்ஸு. அதெல்லாம் எங்கேருந்து போகும்? அந்த மினரல்ஸ் தண்ணியில் எங்கேருந்து கிடைக்கும்? மண்ணில் இருக்கும். பேசாதீங்க, கவனிங்க. மண்ணில் இருந்து இலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. 1 வே இது, 2 வே கிடையாது. யார்? சைலம். எல்லாமே கேள்வி. மூலப்பொருட்களை கடத்துகிறவர் யார்? சைலம். எதெல்லாம்? நீர், மினரல்ஸு, இதெல்லாம் மண்ணிலேருந்து இதெல்லாம் தேவை. மினரல்ஸ் தான், தண்ணி மினரல்ஸ் தான் எடுக்கும், வேறு எதுவும் தேவையில்லை. 1 வே, கீழேருந்து மேலே, வேர்லேருந்து மேலே போகும். எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. அடுத்து ஃப்ளோயம். ஃப்ளோயம் ஸ்பெல்லிங் என்னம்மா தெரியலையா? சரி பார்த்துக்க. பிஹெச் ஃப்ளோயம், PHLOEM ஃப்ளோயம். சைலம், இவங்க 2 பேர். அப்படியே உள்டா ஃப்ளோயம் ஃபுட்டு அப்படின்னா வச்சுக்கோங்க. ஃப்ளோயம் F ஃபுட்டு அப்படின்னா வச்சுக்கோங்க. உணவை கடத்துறவர் இவர். 2 வே. உணவு எங்கே உற்பத்தி செய்யப்படும்? இலைகளில் உற்பத்தி செஞ்ச இலையை சாப்பிட்டு அவருக்கு மட்டும் உற்பத்தி பண்ண மாட்டார், எல்லாத்துக்கும் சேர்ந்து வேரில் இருக்கக்கூடிய செல் வரைக்கும். பார்த்துருப்போம். பேசிக் அட்டன் பண்ணாதாங்க அட்டன் பண்ணிவிட்டு கவனிங்க, அப்போ தான் புரியும். வேரில் உள்ள செல் வரைக்கும் கடத்தணும். அப்போ அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய கார்போஹைட்ரேட் தானே உணவு. அது எங்கே வரைக்கும் போகும்? வேறு வரைக்கும் போகும். ப்ளஸ் ஒரு சில தாவரங்கள் என்ன பண்ணும்? வேர்களில் உணவை சேமித்து வைக்கும். இப்போ இரவில் வந்துட்டு என்ன இருக்காது? இலைக்கு உணவு, ஆக்சிஜனா. பழைய கதையை தூக்கி போடுங்க. உணவு உற்பத்தி இருக்காது, சரியா? வேறு சேமித்து வச்சுருக்கும். அது சாப்பிட்டது போக மிச்சத்தை சேமித்து வச்சுருக்கும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணும்? இங்கேருந்து நேராக உணவு சேமித்து வச்ச இடத்துலேருந்து என்ன பண்ணும்? இலைக்கு போகும். 2 வே. அது 1 வே. எது? சைலம். ஒன்லி மினரல்ஸு, தண்ணி, அதாவது மூலப்பொருட்களை இலைக்கு வேர்லேருந்து எடுத்துகிட்டு போகிறது. இலையிலேருந்து வேறு வரைக்கும் தண்டு கிண்டு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. உணவுகளை எடுத்துகிட்டு போகிறவர் யார்? ஃப்ளோயம். திரும்ப தேவைப்பட்டுச்சு, உணவு உற்பத்தி நடக்காதப்போ தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணும்? அங்கேருந்து வேர்லேருந்து இலைக்கு எடுத்துகிட்டு போகும். 2 வே. எது? ஃப்ளோயம். இது பேசிக் தெரிஞ்சிருக்கணும், எல்லோரும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம உடம்புல யார் இந்த வேலையை செய்கிறா? இரத்த நாளங்கள், ரத்தம், இவங்க தான் செய்கிறாங்க. அதுக்கு பேர் தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நம்ம இதில். ரைட். இதுதான் தாவரங்களில் பல செல் உயிரிகளில் நிலம் இல்லாமல் தரையில் வாழக்கூடிய தாவரம். அதில் என்ன கிடையாது? ஃப்ளோயமும் சைலமும் கிடையாது. ஒன்றா ஆனால் சேர்ந்து வாழ்வாங்க. போங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நடுவில். அது கிடையாது. அப்போ எப்படி சார் ஃபங்க்ஷன் ஆகுனா? எல்லா செல்லும் கூட்டாக இருக்குது, அவங்கவுங்களே உணவு உற்பத்தி பண்ணிக்குவாங்க. தாவரம் தானே அவங்கவுங்களே சாப்பிட்டுக்குவாங்க. சப்ளை அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த மாதிரி தாவரங்கள்? இந்த மாதிரி. அப்போ கேட்பாங்க, நிலத்தில் வாழக்கூடிய தாவரம் முதல்ல தோன்றின தாவரம் எது? இந்த தாவரம் தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த லெவலுக்கு வரும். இப்போ நீங்கள் இதெல்லாம் மரம், வேப்ப மரத்துலேருந்து ஆலமரம் வரைக்கும். அப்போ இவங்கெல்லாம் எதுலேருந்து வந்தவங்க? பாசியிலேருந்து வந்தவங்க. ஃபஸ்ட்டு நீர்நிலையில் இருக்கிறது, அப்புறம் நிலத்துக்கு வந்த இவங்க தான். யார் அவங்க? முதல்ல ப்ரையோபைட்டா. அதுக்கு என்ன கிடையாது? சைலமும் ஃப்ளோயமும் கிடையாது. எடுத்துக்காட்டு எது? ஆந்தோசரஸ், ரிக்ஷியா, பியூனேரியா. பலசெல் உயிரி, ப்ரோகேரியாட்டிக் தாவரம். அவ்வளோதான். இதெல்லாம் தேவையில்ல, இனப்பு இருக்குது, அதெல்லாம் வேணாம், விட்ருங்க. ரொம்ப இதாக இருக்கும்.
அதெல்லாம் வேண்டாம். பொருளாதார முக்கியத்துவம், மண் அரிப்பை தடுக்கும். நீர்நிலைகள் ஓரம் இருக்கும், இதெல்லாம் ஈஸியாக பறிச்சிடலாம். வேறு அவ்வளோவா பெருசாலாம் இருக்காது, ஓகேவா? கிள்ளி எரிஞ்சிடலாம் ஈஸியாக, தண்டுலாம் இருக்காது. அந்த மாதிரி ஸ்பேக்னம் என்னும் பூஞ்சை நீரை உறிஞ்சக்கூடியது. பண்ணை நாற்றங்காலில் பயன்படுது. நாற்றங்கால்னா என்ன தெரியுமா? நாற்றுனா என்ன தெரியுமா? இளம் பயிர்கள், அதுக்கு பிறகு தான் நாற்று. இளம் பயிர் தான் நாற்று, சரியா? இளம் பயிர். இப்போ நெல் இருக்கா, பார்த்துருப்போம். உழுதெல்லாம் ரெடி பண்ணி நெல்லை தூக்கிடுவாங்க. அப்புறம் 1 மாதத்துக்குள்ள அது வளர்ந்து வரும், அதான் நாற்று. அதை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல நடுவாங்க. இது மாதிரி பண்ணைகள்லாம் இருக்குல்ல, அரசாங்க பண்ணைங்கள்லாம், அந்த செடியை வளர்க்குற இடம், அங்கே இதை யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி நல்லா உறிஞ்சி வச்சுக்குமா, ஃபஸ்ட்டு தடவை மட்டும் தண்ணி வேரில் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதில் விதையை விதைச்சி விட்டுருவாங்க. அந்த தண்ணி இது நல்லா தண்ணி உறிஞ்சி வச்சுக்கும். அதை எடுத்துகிட்டு வளர்ந்துடும், அதுக்குள்ளே செடி வளர்ந்துடும். ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினா போதும். அது மாதிரி பண்ணைகளில் பண்ணை நாற்றங்களில் பயன்படுகிறது. எது? ஸ்பேக்னம். இக்கு வரணும், இக்கு, ஸ்பேக்னம். அடுத்த பீட் என்பது நிலக்கரியை போன்ற விலை மதிப்புடைய எரிபொருளாகும். இது ஸ்பேக்னம் தாவரத்திலிருந்து பெறப்பட்டது. நிலக்கரி மாதிரி விலை மதிப்புடைய எரிபொருள். பீட் சாயில்னு கூட சொல்லுவாங்க. சாயிலில் இருக்குது, இலை தலையெல்லாம் விழுந்து அங்கே மக்கி போய் கிடக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து எரிக்கும்போது அந்த இலை தலை தாவரத்தோட மிச்சம்லாம் இருக்குல்ல, அது எரியும். அதில் கார்பன் இருக்கும். அது மாதிரி ஸ்பேக்னம் இன்னொரு இடத்துல என்ன ஆகுது, அதை காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா என்னவாயிரும் உங்களுக்கு? நிலக்கரி மாதிரி. அதுக்கு பேர் என்னது? பீட். பீட் எரிபொருள், விலை உயர்ந்த எரிபொருள். அது தயாரிக்க பயன்படக்கூடிய தாவரம் எது? எது? பிரையோபைட்டா, முதல் தாவரம். மண்ணில் தரையில் வாழ்ந்த முதல் தாவரம். அதுக்கு எது கிடையாது? சைலம், ஃப்ளோ என்ற கடத்து திசுக்கள் இல்லை. இங்கிலீஷில் என்னமா கடத்து திசுக்கு? டிரான்ஸ்போர்ட் டிஷ்யூவா, அப்படி தான் சொல்லுவாங்களா? டிரான்ஸ்போர்ட் டிஷ்யூ. ரைட், அவ்வளோதான். இது ரெண்டும், வேறு எதுவும் தேவையில்லை, விட்டுருங்க. இப்போ நான் சொன்னது மட்டும்தான் ஹைலைட், போதும். அடுத்து டெரிட்டோபைட்டு. இதிலேருந்து வளர்ச்சி அடைஞ்சது, அதிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வர்றது. இந்த தாவரத்துக்கு தான் முதல்ல டெரிட்டோபைட்டாவுக்கு முதல்ல. இதுவும் அதுவும் என்ன பண்ணும்? ஈரப்பதமான இடத்துல தான் இருக்கும். அதேமாதிரி தான் இதுவும் அப்படி தான் இருக்கும். முதலில் சைலம், ஃப்ளோயம் போன்ற கடத்து திசுக்கள் கொண்ட முதல் தாவர இனம் இவங்க தான். சைலம், ஃப்ளோய திசுக்கள் கொண்டு முதலாவது உண்மையான நிலத்தாவரம். உண்மையான எது? டெரிட்டோபைட்டா. ஆனால் இது பூக்குமான இல்லை, இன்னும் வளர்ச்சி அடையணும், பரிணாம வளர்ச்சி அடையலை. பூவா தாவரம். இதெல்லாம் அழகுக்கு பயன்படுத்துவாங்க. அங்கங்கே இந்த மாதிரிலாம் ஏற்காடு, ஊட்டி அங்கெல்லாம் இருக்கு இல்லையா, பூவில் தானே இது. சைலோட்டம், லைக்கோபோடியம், ஈசிட், அதெல்லாம் அழகுக்கு பயன்படுத்துறது. பெரணி அப்படிம்பாங்க, ஃபெர்ன் அப்படிம்பாங்க, பெரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூவா தாவரங்கள், கடத்து திசுக்களை கொண்ட பூவா தாவரம். இதிலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைகிறது தான் பூக்கும் தாவரம், சரியா? இதில் இந்த மாதிரி செடியை நீங்கள் என்ன பண்ணுங்க, பிடிங்கிட்டு போய் வச்சிங்கன்னா அது வளர்ந்துடும். விதை தேவையில்லை, ஒரு கிளையை வெட்டிட்டு போய் வச்சிங்கன்னா வளர்ந்துடும். அந்த மாதிரி அதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. அதெல்லாம் ரொம்ப போகும், உங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். பொருளாதார முக்கியத்துவம் நமக்கு என்ன பயன்படுது? அழகு தாவரங்களாக பயன்படுத்துகிறாங்க. பூங்கா, பார்க்கு, வீட்டுக்கு முன்னாடிலாம் இருக்குல்ல, அழகு தாவரங்களாக பயன்படுத்துறதுன்னு கேட்பாங்க. எது? டெரிட்டோபைட்டா. ட்ரையாப்டரிஸில் மட்ட நிலத்தண்டு மற்றும் இலை காம்புகள் குடற்புழு கொல்லியாக பயன்படுதாம். ட்ரையாப்டரிஸில் அப்படிங்கிற ஒரு அவனுங்க பேர் நம்ம ஊரில் பார்த்தா வேறு பேர் இருக்கும். அதில் மட்ட நிலத்தண்டு. மட்ட நிலத்தண்டுனா தண்டு எங்கே இருக்கும்? நிலத்துக்கு மேலே இருக்கணும், அதான் தண்டு. ஒரு சில தாவரங்களில் இந்த தண்டு என்ன ஆயிருக்குன்னா கீழே மடிஞ்சு மண்ணுக்குள்ளே இருக்கும், மட்டமாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அதான் மட்ட நிலத்தண்டு, சரியா? இந்த தாவரத்தில், எந்த தாவரத்தில்? ட்ரையாப்டரிஸ். ட்ரையாப்டரிஸ், அவ்வளோதான். இது வேற்றுமை உறுப்பு. இல்லுங்கிறது வேற்றுமை உறுப்பு, அதை விட்டுருங்க.
ட்ரையாப்டரிஸ். மற்ற நிலத்தண்டு மற்றும் இலை காம்பு. அந்த ட்ரையாப்டரிஸில் இருக்கக்கூடிய இலை காம்பு, அடியில் இருக்கிறது நுனியில் இருக்கிறது ரெண்டும். குடற்புழு கொல்லியாக பயன்படுது. மனித உடலில் குடல் புழு இருக்குது, புழு இருக்கும் தெரியுமா குழந்தைங்கள? என்ன சாப்பிட்டாலும் ஒல்லியாகவே இருப்பான், குடல் புழு இருக்கும். அது அந்த புழு எது என்ன பார்ப்போம். அடுத்தது மேர்சிலியா. மேர்சிலியா இவ்வு ஸ்போரக கனிகளை சிலர் உணவாக பயன்படுத்துகிறாங்களாங்க. அதில் உள்ள கனியை வந்துட்டு உணவாக பயன்படுத்துகிறாங்க. அது தேவையே இல்லை 8வது பையனுக்கு. அடுத்து ஜிம்னோஸ்பெம், திறந்த விதை தாவரம். விதை இருக்கும். விதைனா என்ன அர்த்தம்? அதோட குட்டி அதில் இருக்கும். அந்த விதை எங்கே போய் விழுகுதோ அதுக்கான தண்ணி வெப்பநிலை வந்தோன்னா அது என்ன ஆகும்? அவங்க அம்மா கொடுத்துருக்க உணவு எடுத்துக்கிட்டு வளர ஆரம்பிக்கும். சரியா? ரைட். திறந்த விதை தாவரம். அதுக்கு மேலே கவர் இருக்காது. விதைக்கு மேலே என்ன இருக்காது? கவர் இருக்குது. வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்க. ஜிம்னோஸ்பெம். விதை உருவாகுதுன்னா என்ன வேணும்? ஆண் வேணும், பெண் வேணும். திறந்த விதை தாவரம். சூல் அந்த இதில் வரும். இதில் பூ இருக்குல்ல, இப்போ தானே பார்த்தா தாவரத்தில் இனப்பெருக்க உறுப்பு எது? பூ. அதில் அதோட உறுப்பெல்லாம் படிச்சிங்கன்னா இதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. இது எல்லாத்துலேயுமே போனதுலேயே என்ன வந்துருச்சு? சைலம் ஃப்ளோயே வந்துருச்சு. அதோட பரிணாம வளர்ச்சி தான். இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா தாவரத்துலையும் என்ன இருக்கும்? சைலம் ஃப்ளோ இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளாதாரம் முக்கியத்துவம் இங்கே வந்துருங்க. ஊசி இலை தாவரங்கள் இந்த வகையை சார்ந்தது. காகித தொழிற்சாலையில் யூஸ் ஆகும். மெயினாக இதுவும் பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசத்தில் தான் இருக்குது. இந்த வகை மரங்களும் ஈரப்பதமான குளிர் பிரதேசங்களில் இருக்கும். அந்த தாவரம் எப்படி சார் இருக்கும்? எது? இந்த திறந்த விலை தாவரம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் பெரும்பாலும். சாஃப்ட் வுட்டாக இருக்கும். மிருதுவான மரங்கள் இருக்கும். அதை வந்துட்டு அரைச்சி பல்ப்புன்னு மாற்றுவாங்க. மரக்கூழ் அதில் இருந்தால் பேப்பர்லாம் தயாரிப்பாங்க முன்னாடி ஃபஸ்ட்டு. இப்போ கரும்பு சக்கையிலேருந்து தயாரிக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் கரும்பு எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த கரும்பு சக்கையை வச்சு பேப்பர் தயாரிக்கிறாங்க. கரும்பு இல்லாத இடத்துல இதை வச்சு தான் பேப்பர் தயாரிக்கிறான். பைனஸ், அகாத்திஸ் இதெல்லாம் ஊசி இலை மரங்கள் குளிர் பிரதேசத்தில் இருக்கும். தெரியும் இல்லையா? ரைட். கேட்பாங்க ஊசி இலை மரம் சரி, காகித தொழிற்சாலையில் பயன்படக்கூடிய மரங்கள் எது அதிகமாக? அடுத்து ஊசி இலை மர தாவரங்களுடைய சாஃப்ட் வுட்டு இருக்கு இல்லையா, அது கட்டுமானத்திற்கும். ஒட்டு பலகைகள், பிளைவுட் இருக்குல்ல, அதான் ஒட்டு பலகை. நம்ம ஊரில் பயன்படுறது எல்லா பிளைவுட்டும் எல்லாம் அந்த இதில் ஊசி இலை தாவரங்கள்ல இருந்து வருது. இலை வந்து கொஞ்சம் ஊசியாக இருக்கும். எங்கே ஊசியாக மாறும் இலை? நீர் கம்மியாக கிடைக்கிற இடத்துல. கரெக்டா? செட்ரஸ் அகாத்திஸ் அதேமாரி. செட்ரஸ் அகாத்திஸ் பிளைவுட்டாக பயன்படுது. கட்டுமானத்துக்கு பயன்படக்கூடிய ஊசி இலை மரங்கள். அடுத்து பைனஸ், அதுவும் ஊசி இலை மரம் தான். டர்பன்டைன் எண்ணெய் வண்ணப்பூச்சி தயாரிக்க பயன்படுது. பெயிண்ட் இருக்குல்ல, அது தயாரிக்க பயன்படுது. டர்பன்டைல் ஆயில் அதேமாதிரி கை கால் வலிக்கு யூஸ் பண்ணுவாங்களா டர்பன்டைன் ஆயில்? வார்னிஷா? வார்னிஷ் தான் டர்பன்டைனா? சரி, பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது எங்கேருந்து கிடைக்கிது? பைனஸ்லேருந்து. அதுமாதிரி இங்கே போட்டுருப்பாருங்க. மூட்டு வலி நிவாரணியாக பயன்படுது. கை கால் வலிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டர்பன்டைன் ஆயில். எந்த மரத்தோட பச்சையும்? பசையில் இருந்தா கோந்து வருதில்ல, நிறையா மரத்தில் நம்ம பார்த்துருப்பீங்க கோந்து வரும். அது மாதிரி பைன் மரத்துலேருந்து வரக்கூடிய கோந்தை வச்சு தான் வார்னிஷ் தயாரிக்கிறாங்க. அதாவது டர்பன்டைன் தயாரிக்கிறாங்க. டர்பன்டைன் வச்சு என்ன பண்ணலாம்? பெயிண்ட்டுக்கு, அப்புறம் மூட்டு வலி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதேமாரி பைனஸ்லாம் எல்லாமே ஊசியில மரம் தான். எந்த வகையை சார்ந்தது? ஜிம்னோஸ்பெம், திறந்த விதை இலை தாவரம். திறந்த விதை தாவரம். பைனஸ், ஜெராட்டியானா அதை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த பகுதி மக்கள். நம்ம சாப்பிட்றோம்ல, இது
எல்லாமே விதை தானே, நெல்லுலேருந்து எல்லாமே விதை தான். எபிட்ரின், அல்கலாய்டு எபிட்ரா, ஆஸ்துமா சுவாச கோளாறுகளுக்கு பயன்படும். ஆஸ்துமா தெரியல, லங்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் ஆஸ்துமா, அது மூச்சு திணறல் ஏற்படும், அதுக்கு மருந்தாக பயன்படுது. என்னது? எபிட்ரின் அப்படின்ற மருந்து. அந்த மருந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க? அல்கலாய்டு எபிட்ரா. அல்கலாய்டு எபிட்ரா எல்லாம் என்னது? என்ன வகை தாவரம் இது? ஜிம்னோஸ்பெர்ம், திறந்த விதை தாவரம். ஜிம்னோஸ்பெர்ம் இதை கூட கேட்டுருவான் இந்த போலீஸ் எஸ்ஐலாம் சிம்பிளாக. திறந்த விதை தாவரத்துக்கு ஆங்கில பெயர் என்ன, இல்லை அறிவியல் பெயர் என்னன்னு கேட்பான். அதுக்கு அராவ்கேரியா டிவில்லி அழகு தாவரமாக பயன்படுத்தாமல். எப்படின்னா என்ன மரம்? கிறிஸ்மஸ் மரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஊசியிலை மரம் தான், அழகுக்கு. அப்படியே கூம்பு மாதிரி, கூம்பு வடிவத்தில் இருக்க, அழகாக இருக்கும். அடுத்து ஆஞ்சியோஸ்போம், ஆஞ்சியோஸ்பம் மூடிய விதை தாவரம். நம்ம பார்க்குறது நம்ம ஏரியாவிலலாம். இதில் இரு வித்திலை ஒரு வித்திலைன்னு இருக்குது, தெரிஞ்சுக்கணும் நம்ம. மூடிய விதை தாவரம் ஆஞ்சியோஸ்பம். ஆமாம் தானே, நெல் மூடி இருக்கா, பருப்பு என்ன இருக்குது மேலே மூடி இருக்கா, அந்த மாதிரி மூடி இருந்தால் மூடிய வித்திலை தாவரம். அதில் 2, ஒரு வித்திலை இரு வித்திலை. உள்ளே அந்த மூடி எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு இருந்ததுன்னா ஒரு வித்திலை. மோனோ காட்டிலண்டன் அப்படிம்பாங்க. மோனோனா சிங்கிள்னு அர்த்தம் இங்கிலீஷில். டை அப்படின்னா அர்த்தம் 2, இரு வித்திலை தாவரம். இதை பற்றி நமக்கு முன்னாடி ஏதோ ஒன்று தெரியுமே, என்னது? இரு வித்திலை தாவரத்தோட வேர் எப்படி இருக்கும்? வேர் தொகுப்பு, ஆணி வேர் தொகுப்பு. ஒரு வித்திலை தாவரத்துக்கு செல்லி வேர் தொகுப்பு. ஓகேவா? தென்னை மரம், பனை மரம்லாம் இதில் வரும்பா, ஒரு வித்திலை. உங்கள் எடுங்களே என்ன இருக்கும்? ஒரு விதை தான் வரும் அதில், அந்த மாதிரி. அதேமாதிரி நரம்பு மண்டலம் எப்படி இருக்கும்? ஒரு வித்திலைக்கு இணையான நரம்பு மண்டலம், இரு வித்திலைக்கு கிளை நரம்பு அங்கங்கே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கற்பனை பண்ணுங்க. அரச மரம் அதெல்லாம் வந்து என்னது? இரு வித்திலை தாவரம். இலையை அந்த இலையோட நரம்பு அமைப்பு வச்சே நம்ம சொல்லிடலாம். ரைட். விதைகள் 2 விதை இலைகளை கொண்டிருக்கும். இவை ஆணிவேர் தொகுப்புடனும் மலைபின்னல் நரம்பு அமைப்பு கொண்டும் இருக்கும். இங்கிலீஷில் நெட்வொர்க். இங்கிலீஷ் படிக்கிறீங்களாமா? இங்கிலீஷில் என்ன படிக்கிறீங்க? புரியலாம் கேளுங்க. மலர்கள் 4 அல்லது 5 அங்கங்களை கொண்டிருக்கும். அவை அங்கங்கள் பாட்டு, இதழ்கள் மற்றும் புள்ளி என 2 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். மலர்கள் 4, 5 அங்கங்கள்லாம் என்னது? பிரிவு, மலரை பிரிக்கலாம். மகரந்த சேர்க்கை பெரும்பாலும் யூபிஎஸ்சியில் கேள்வி இது. பூச்சி மூலம் நடைபெறும். இதில் இந்த தாவரங்களுக்கு மகரந்த சேர்க்கை தெரியும்ல? என்னது? என்ன பண்ணுவாங்க? ஆண் இன செல் இருக்கு இல்லையா? ஆண் இன செல்லு இங்கே விந்துன்னு பார்த்தோம்ல, அப்போ அது மாதிரி ஆண் இன செல் அதை கொண்டு போய் பெண் இன செல் இருக்கு இல்லையா, கருமுட்டை, அது கூட சேர்த்துற வேலையை செய்கிறவங்க. அது சேர்த்துனா தான் என்ன ஆகும்? பூ, விதை உருவாகும், புதிய செல் உருவாகும். விதை உருவானா தான் என்ன பண்ணும்? அதுக்குள்ள ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், பழம் கிடைக்கும். புரிஞ்சுதா? விதை தான் அதோட குட்டி, அங்கே தான் இனப்பெருக்கம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ விதை இல்லாத பழம்லாம் என்னது? பிராய்லர் கோழி. புரியுதா? பிராய்லர் கோழி இருக்குல்ல, அது ஆணு பெண்ணு சேராமல் முட்டை, அந்த முட்டையை குஞ்சு பொறுக்கி வச்சு கொடுக்குறாங்க. விதை இல்லாத பழம்லாம் என்னது? பிராய்லர் கோழி தான். விதை இருந்தால் தான் அங்கே இனப்பெருக்கம் நடந்திருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பூசணிக்காய் செடியெல்லாம் இருக்கா, கொடியெல்லாம் இருக்குல்ல வீட்டில், பார்த்துருக்கீங்களா? பூக்கும், பூசணிக்காய் நிறையா பூ பூக்கும். ஒரு சில பூவில் என்ன பண்ணும்? கீழே இப்படி வட்டமாக இருக்காது, ஒரு சில பூவில் இந்த மாதிரி வட்டமாக இருக்கும். அந்த பூவே என்ன ஆயிரம்? காஞ்சி போயிடும். அப்போ இந்த வட்டமாக இருக்குல்ல, குண்டாக இருக்கும், தெரியும் குண்டு, அங்கே இனப்பெருக்கம் நடக்கலைன்னு அர்த்தம். ஆண் இன செல்லு போய் அதில் உழுவலைன்னு அர்த்தம். அதனால் பெருசாகாது. இதில் வச்சு பின்னாடி இன்னும் நிறையா லிங்க் இருக்குது.
வெறும் பூ அங்கே கிடையாது, அது ஆண் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம், பெண் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? எந்த பூசணிக்காய் இந்த மாதிரி இருக்குல்லையா, அது பெரிய காயாக வளரணும். அப்போ அங்கே இனப்பெருக்கம் நடந்திருக்கு. அந்த ஆண் இருக்கு இல்லையா, போகலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னம்மா? மகரந்தம். மகரந்தம். மகரந்தம் போய் விழுந்துருக்குன்னு அதான் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த செயலுக்கு பேர் மகரந்தனா ஆண் இன செல். அது உள்ளே விழுகணும். உள்ளே விழுந்துச்சுன்னா பெண் இன செல் அங்கே இருக்கும். 2 பேரும் வினை புரிஞ்சு ஒரு புது விதை உருவாயிரும். விதை உருவானோன்னா என்ன, இது காயாக பெருசாகும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பரங்கிக்காயை பறிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு விதையெல்லாம் அங்கங்கே தூக்கி போட்டுருவோம். அப்போ அங்கங்கே அது வளரும். அதுக்காக நமக்கு கொடுக்குது அது. புரிஞ்சுதா? அப்போ இந்த இனப்பெருக்க பண்ணுறவங்களாம் யாருன்னு கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சியில். தாவரங்களில் இனப்பெருக்கம், அந்த அதுவும் பூக்கு தாவரத்தில், பூவா தாவரத்துக்கெலாம் தேவையில்லை, அதுவாக நடந்துக்கும். பூக்கும் தாவரங்களில் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு ஆள் வேணும். யார் சார்னா காற்று, தண்ணி, இந்த முன்னாடி பார்த்தோம்ல நீர்நிலையில் இருக்கக்கூடியது, நீர்நிலையை ஒட்டி இருக்கிறது. அதில் என்னான்னா ஆண் இதிலேருந்து ஒன்று விழுகும். அது நீந்தி போயிட்டு வேறு பூவினுடைய பெண் இன செல்லோடு சேர்ந்து செடி வளரும். நீர், அப்புறம் பூச்சி, வண்டு, விலங்குகள் எல்லாமே, பறவைகள், மெயினாக தேனி, எல்லாம் பூச்சி தானே. இவங்கெல்லாம் இவங்க என்ன பண்ணணும், இப்போது ஒரு சில பூவில் ஆண் உறுப்பு இருக்கும், பெண் உறுப்பு இருக்கும். ஆண் உறுப்பு இருக்கும், பெண் இருக்கும். ஆண் உறுப்பு எது சார் அப்படின்னா, இது பூவிலேருந்து என்ன ஒரு இது மாதிரி இருக்கும். எப்படி சொல்லலாம், இப்போ செம்பருத்தி பூ பார்த்துருக்கீங்களா, நடுவில் ஒரு 3 இது இருக்கா, சரியா? அதான் ஆண் உறுப்பு. இதில் இருந்தால் நம்ம மகரந்த தூள் உள்ளே விழுகும். காற்று அடிச்சுன்னா என்ன பண்ணும், மகரந்த தூள் உள்ளே விழுந்துடும். அப்போ அதோட குட்டி உருவாயிரும். அதான் விதை உருவாகி கனியாக மாறும். அதை ஒரு சில இதில் என்னாகும், ஆண் பூ மட்டும் தனியாக இருக்கும், பெண் பூ தனியாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஆண் உறுப்பு பெண் உறுப்பு கொண்ட பூ. இது ஒரு சில பூவில் ஆண் உறுப்பு பெண் உறுப்பு தனித்தனியாக தான் இருக்கும். அப்போ இதில் இருக்கக்கூடிய போலன் இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டு போய் என்ன பண்ணணும், அதில் போடணும். அதை தான் யார் போடுவாங்க, காற்று பார்த்துட்டோம். வண்டு, குரங்கு, பறவை போய் உட்காருதா, மெயினாக வண்டு, பூச்சி, தேனி, அது போய் உட்காருதில்ல, அதுக்கு தேன் கொடுக்குது, வா புரிஞ்சிக்கோ அப்படின்னு. அப்போ என்ன பண்ணும், அதோட காலில் ஒட்டிக்கும். அது இங்கே போய் உட்காரும், கீழே உதிரும். ஸோ அங்கே மகரந்த சேர்க்கை, பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரந்த தூள் போய் என்ன பண்ணுது, பெண் இன செல்ல சேரணும். அப்போ தான் என்ன ஆகும், காய் கனியெல்லாம் கிடைக்கும். கிவ் அண்ட் டேக் பாலிசி எல்லாமே, சரியா? ரைட். ஓகே. அவரை, மாமரம், வேப்ப மரம்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டு, இருவித்திலைக்கு எடுத்துக்காட்டு. டைகாட்டிலண்டன். ஓகேவா? இருவித்திலையில் மகரந்த சேர்க்கை பெரும்பாலும் யார் வேணும், பூச்சி வேண்டும். இல்லைன்னா அவங்க பூ பூக்கும், காய் வராது. பூ நிறையா பூத்துச்சுங்க, காயே காக்கலைங்க. அப்போ அங்கே பூச்சி இல்லைன்னா அர்த்தம், தேனி வரணும். சரியா? ரைட். அந்த மாதிரி ஒரு வித்திலை தாவரத்தின் பண்பு. ஒரு வித்திலே இருக்கும், சல்லிவேர் தொகுப்பு, இணைப்போக்கு நரம்பு மண்டலம். கிழிச்சிங்கன்னா நேராக கிழிஞ்சிட்டு போகும். மலர்கள் 3 அல்லது அங்கங்களே கொண்டு 3 பார்ட்டை கொண்டு இருக்குமா. அவ்வளோ டீட்டெயிலாக நமக்கு தேவையில்லை. அல்லி புள்ளி இதழ்கள் பிரிக்கப்படாமல் ஒரே வட்டத்தில் அமைந்திருக்கும். அல்லி வட்டம், புள்ளி வட்டம். கத்திரிக்காய் வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் பூவை பார்த்தீங்கன்னா, சரி, அந்த கத்திரிக்காயில் இதான் காய், கீழே ஒரு பச்சையாக இருக்கா, அதான் வந்து என்னது, புள்ளி வட்டமா, புள்ளி வட்டம். செம்பருத்திலையும் இருக்கும் அடியில், சரியா? மேலே இதழ்கள் இருக்குல்ல, அதுமாதிரி ரோஜாப்பூ இருக்கா, ரோஜாப்பூவில் இருக்கும் பாருங்கள். அந்த இதழ்கள்லாம் வந்து என்னது, அல்லி வட்டம். அது சும்மா வேஸ்ட்டு, இதழ்கள்லாம் வேஸ்ட்டு. நம்மளை மாதிரி விலங்குகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அது.
தேனியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த எது அல்லி வட்டம். புள்ளி வட்டத்துக்குள்ளே தான் என்ன இருக்கும், பெண்ணின செல் இருக்கும். அதே மாதிரி ரோஜாப்பூ நடுவில் என்ன இருக்கும், ஒரு முடியாக இருக்குமா கொஞ்சம், அதில் தான் வந்துட்டு என்ன இருக்கும், ஆணின செல் இருக்கும். அது உள்ளே ஆடி உள்ளே விழுகணும். விழுந்தா என்ன ஆயிரும், அந்த கத்திரிக்காய் பாவக்காய் எல்லாமே உற்பத்தி ஆகும். சரி, அல்லி வட்ட புள்ளி வட்ட இதழ்கள் பிரிக்கப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி பச்சையாக இருக்குல்ல சொன்னால, செம்பருத்தி செடியில் கீழே அடியில் பச்சையாக இருக்கும். அதேமாதிரி இதில் ரோஸில் இருக்கும் பச்சையாக, அதான் புள்ளி வட்டம். வெளியில் இதழ்கள் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. இதில் இந்த ஒரு வித்திலை தாவதில் அந்த மாதிரி இருக்காது, ஒரே பூவாக தான் இருக்கும், பூ தான் இருக்கும். அடுத்தது மகரந்த சேர்க்கை பெரும்பாலும் காற்றின் மூலம் நடைபெறும். காற்று அதிலே விழுந்து அதுவே வளர ஆரம்பிச்சு. புல், நெல், வாழை இதெல்லாம் வந்து என்னது, ஒரு வித்திலை தாவறதுக்கு எடுத்துக்காட்டு. அவ்வளோதான். டெக்ஸானமி வகைப்பாட்டியல். இப்போ என்னென்ன பார்த்தோம், முடிஞ்சா பாடம், இதெல்லாம் ரொம்ப ஓவரு. சரி பார்த்துக்கலாம். கிளாசிஃபிகேஷன், அதான் ஒரே மாதிரி கேரக்டர் உள்ள தாவரம். இப்போ பார்த்தோம்ல, ஒரு வித்திலை இரு வித்திலை தாவரங்கள். அப்புறம் அதில் என்ன இருக்குது, பூக்கும் தாவரமா, ஆஞ்சியோஸ்பர்ம் மூடிய விதை தாவரம், அதெல்லாம் பூக்கும் தாவரம். திறந்த விதை தாவரம் பூவா தாவரம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஜிம்னோஸ்பெர்ம் முதல் அதாவது திறந்த விதை தாவரம், ரைட் வைக்க. அடுத்து ஜிம்னோஸ்பெர்முக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், டெரிட்டோபைட். சைலம் ஃப்ளோயம் அந்த கடத்து திசுகள் உள்ள முதல் தாவரம், அதுதான் டெரிட்டோபைட். அந்த மாதிரி இல்லாத என்னது, ப்ரையோபைட்டா முதல் மண்ணில் தரையில் விளைஞ்ச தாவரம். அதுக்கு முன்னாடி பாசி, பூஞ்சை எல்லாம் பார்த்து. கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி வகைப்படுத்துகிறாங்க, எல்லா தாவரத்தையும் வகைப்படுத்துகிறாங்க. இது நமக்கு தேவையில்லை. இதை இந்த வகைப்பாட்டியல் முதல்ல உருவாக்குனவர் அகஸ்டிஸ் பைரமிஸ் டி கேண்டோல். வகைப்பாட்டியல் முதல்ல உருவாக்குனவர். அது வேணாம் விட்டுருங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஹெர்பேரியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சின்ன வயசில் பண்ணியிருப்போம். ஹெர்பு அப்படின்னா தாவரம்னு அர்த்தம். தாவர உறுப்பு அல்லது அந்த செடி என்ன பண்ணுவோம், எடுத்து நோட்டில் காய வச்சுலாம் அந்த நோட்டுக்குள்ளே உள்ளே வச்சுட்டிங்க, காஞ்சி போய் தனியாக நிற்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய எப்படி சொல்லலாம், அருங்காட்சியகம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் என்னது, ஹெர்பேரியம். இரு சொல் பெயரிடல். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா சொன்னாலே உயிரினம் எல்லாத்துக்குமே, ஸ்பீசிஸ் எல்லாத்துக்கும் 2 பேர் இருக்கும். அது மாதிரி அதை முதல்ல உருவாக்குனது யாரு, யாருமா, அதனால விட்டுருங்க. இந்தியாவின் மிகப்பெரிய ஹெர்பேரியம் கொல்கத்தாவில் இருக்காமா. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட உலர் தாவர மாதிரிகள் அங்கே இருக்காமா. இதை எடுத்துக்கங்க. ஐசிபிஎன் அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம். ஐசிபிஎன் இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்கல்ச்சர் அப்படிம்பாங்க. அது தேவையில்ல விட்டுருங்க. ஐசிஎன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஐசிஎன் மருத்துவ தாவரங்கள் மற்றும் அவற்றோட பயன்கள். குப்பைமேனி நம்ம ஊரில் உள்ளது, அதுக்கு இங்கிலீஷ் பேர் என்னவா, அக்காலிப்பா இண்டிகா. குப்பைமேனி அப்படிம்பாங்க. இது தேவையில்ல விட்டுருங்க. சரியா, குப்பைமேனின்னு சொல்லுவாங்க. குப்பைமேனி கீரை நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கும், குப்பையில் இருக்கும். எதுக்கு யூஸ் ஆகுதாமா,
தோலில் உள்ள தீக்காயத்துக்கு மருந்தாக பயன்படுது. வயிற்றில் இருக்கக்கூடிய உருளைப்புழு, இந்த இது பார்த்துருவீங்களா எல்லோரும்? எலுமிச்சை சாரோட சேர்ந்து பண்ணால் வயிற்றில் இருக்கக்கூடிய உருளைப்புழுன்னா அவன் செத்து போவோம். அடுத்தது வில்வ இலை, சிவன் கோயிலெல்லாம் இருக்கும் பாருங்கள் வில்வம். ருட்டேசி குடும்பத்தை கூட கேட்பான், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க. எந்த குடும்பத்தை? ஃபேமிலி குடும்பம்னா ஃபேமிலி தானம்மா. யூப்போர்பியா அதுமாதிரி இது ருட்டேசி அந்த இது சேர்ந்தது. செரிமான குறைபாடுகளை சரி செய்யும். வில்வம், இதன் காய் வில்வங்காயின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும், புளிப்பு இதெல்லாம் கலந்துருக்கும். சரியா? குறைபாடு, வயிற்றுப்போக்கு, சீதபேதி இதெல்லாம் குணப்படுத்துமாங்க வில்வங்காய். மருந்து, அதனால தான் கோயிலில் வச்சுருக்கிறானுங்க. யார் வேணாலும் போய் பறிச்சிக்கலாம். நான் இப்போ பறிக்க முடியாது, ஆனால் சரி அந்த வரலாற்றுக்குள்ளே போவோம், நான் விட்டுருங்க. அடுத்தது சொலானம் ட்ரைலோபேட்டம், தூதுவளை. தெரியும் எதுக்கு தூதுவளை? சளிக்கு. ஆமாம், ஆஸ்துமான், நெஞ்சு சளி. சளின்னா என்னங்க? சளிக்கு மருந்து இருக்கா? மருந்தே கிடையாது. சளின்னா என்ன சார் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத பொருள் ஏதாவது நம்ம மூக்குக்குள்ளேயோ வாய்க்குள்ளேயோ போயிடுச்சு, அந்த தேவையில்லாத பொருளை பேக் பண்ணி கொண்டு வந்து போடுறவர் தான் யார்? அந்த சளி. அதை சுற்றிக்கும், வெளியில் வந்து போட்டுரும். புரிஞ்சுதா? ரைட். அதே மாதிரி மூக்குலெல்லாம் முடி இருக்கும், அதோட வேலை என்னது? அட்மாஸ்பியரில் என்ன இருக்கும்? டஸ்ட் இருக்குமா? கேஸ் உள்ளே உறிஞ்சுவோம், அட்மாஸ்பியர் உள்ளே போகும். இந்த பெரிய பெரிய டஸ்ட்லாம் அது தடுத்துரும். அதே மாரி டஸ்ட்டு போகும், அதை பேக் பண்ணி வெளியில் கொட்டுறவர் தான் யார்? சளி. நெஞ்சு சளியெல்லாம் பிடிச்சிக்கிச்சும்பாங்க. அப்போ தேவையில்லாம் பாக்டீரியாவோ வைரஸோ நெஞ்சில் போய் குடி கொண்டுருச்சுன்னு அர்த்தம், உள்ளே போய் உக்காந்துக்குச்சுன்னு அர்த்தம். அதை பேக் பண்ணி வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும். டிபிலாம் இருக்குல்ல, டிபி எதனால் வருது? அது ஒரு மைக்ரோப்ஸ், டியூபர்குலோசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவோ வைரஸா? சரி பாருங்கள், செலோனி குடும்பத்தை சார்ந்த தூதுவளை. இதன் இலைகளும் கனிகளும் இரும்பல் சளிக்கு மருந்தாக பயன்படுது. இரும்பல் சளியை கொல்ல மாட்டோம், இது போய் என்ன பண்ணும்? ரத்தத்தில் கலந்து அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் என்ன பண்ணும்? கொல்லும். ஆமாம். காச நோய், நெஞ்சு சளி இருக்குல்ல, அதான் காசம். டிபி, ஆஸ்துமா நோய்க்கு மருந்தாக பயன்படும். பாக்டீரியா. சரி. பில்லாந்தஸ் அமாரஸ், கீழாநெல்லி. தண்ணி ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல தான் அது இருக்கும். பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? சின்னதாக இருக்கும் இலை, நல்லா குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துல தான் அது இருக்கும். அது கீழான எதுக்கு யூஸ் ஆகும்? மஞ்சக்காமாலைக்கு. மஞ்சக்காமாலைன்னா என்ன, எதனால் வருது? லிவர் இருக்கு இல்லையா, கல்லீரல். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நேராக ஃபஸ்ட்டு எங்கே போகும்? வாய் வழியாக இருந்து சிறுகுடல் வரைக்கும் போகும். சிறுகுடல் தான் என்ன பண்ணுவார்? உறிஞ்சி ரத்தத்துக்கு கொடுப்பார். வாயை அரைக்க ஆரம்பிச்சிடும், பெரிய மாளிகையில் சின்ன சின்னதாக உடைக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அங்கேருந்து எங்கே போகும்? அது சிறுகுடல் வரைக்கும் உடச்சிட்டே போகும் சின்ன சின்ன. எவ்வளோ மாளிகையில் சின்ன சின்னதாக உடஞ்சிருக்கோ, தன்னால் முடியுதோ அதெல்லாமே என்ன பண்ணும்? சிறுகுடலில் இருக்கக்கூடிய செல்கள் உறிஞ்சி ரத்தத்தில் கொடுக்கும். இந்த ரத்தம் நேராக அங்கே போகணுனாக்கா கல்லீரலுக்கு போகும். கல்லீரல் என்ன பண்ணுனாக்கா, நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பொருள்லாம் அதில் இருக்கும். ஒன்று வெளியிலேருந்து போன பாக்டீரியா, வைரஸு, ஏதாவது மினரல்ஸு, நச்சு பொருள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்படி நம்ம உடம்புக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணும். யார்? கல்லீரல். ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கு ஒரு பை தனியாக இருக்கும், அதில் போய் சேமித்து வச்சுருவோம். ஐயோ, அந்த இது எடுக்க போகும்பொழுது போட்டிருப்பேன், அப்பயே ஞாபகப்படுத்தலை. சரி ரைட். அதான் மஞ்சக்காமாலை. இது கல்லீருக்கு வலிமையை கொடுத்து கல்லீர் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. எது?
கல்லீரல் பார்த்தோம்ல, மஞ்சக்காமலை காரணமே அவர் செத்து போகிறது தான் மஞ்சக்காமலை. அவ்வளோதான். அடுத்து சோற்று கற்றாழை, இதை பற்றி நிறைய பேர் ஜூஸாக வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஆமாம். வில்லியேசி குடும்பம் மூல நோய், அதிகமான உடல் சூட்டெல்லாம் தணிக்கும் மற்றும் தோல் பகுதியில் தோன்றும் அலர்ஜியை குணப்படுத்தும். வயிற்று புண்ணுக்கு மருந்து. கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க, தான் சோற்று கற்றாழை. மேலே உள்ள தோலை சீனா உள்ள ஜல்லி ஜல்லியாக இருக்கும். அது மாதிரி தான் எங்கே இருக்கும், சைட்டோபிளாஸம் இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்கும் சைட்டோபிளாஸ். நம்ம உடம்பு எப்படி இருக்குது, கொல கொலன்னு. இது எந்த பகுதியில் வளரும், வறட்சியான பகுதியில் தான் வளரும். அதனால தான் தசைப்பற்றுள்ளது. இலை தான் என்ன ஆயிடுச்சு, இது தசைப்பற்றுள்ள இலை. சைடில் இலையில் பக்கவாடெல்லாம் என்ன ஆயிடுச்சு, முள்ளாக மாறிடுச்சு. இந்த ரயில் கற்றாலே பார்த்துருப்போம், அதே மாதிரி என்னதான் இது மாதிரி எல்லாத்தையும் நம்மளை சுற்றிலும் உள்ளதை புரிஞ்சுக்கிறது தான் என்னது படிப்பு. நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்படியே நம்மளை வளர்த்திருக்கானுங்க. அப்புறம் கேள்வி கேட்பீங்க, எவன் உண்மையிலே நல்லது பண்ணுறான், எவன் உண்மையிலே கெட்டது பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிருவோம். அவரை கூத்தாடி பையனை கூட்டிகிட்டு வந்து ஓட்டு வாங்க முடியாது. சரியா? நம்ம தான் ஓட்டு போடுறோம். தலைவர்ப்பா இன்னமும் உண்மையிலே அவன் என்னடா நல்லது செஞ்சான், தெரியல, நல்லது செஞ்சான்னு சொல்கிறாங்க. புரட்சிங்கிறான், என்னடா புரட்சி பண்ணார், நல்லது பண்ணாதான் சொல்லிக்கிறாங்க அப்படின்னா. என்னடா பண்ணார் தெரியல. ஒருத்தனை திருடன்றானுங்க, அவன் பார்த்தா எல்லாம் இங்கே சமூகத்தில் எல்லாம் நல்லது எல்லாம் அவன் தான் செஞ்சுருக்கான், அவனை திருடன்ட்டானுங்க. நம்புகிறோம் நம்ம வச்சுட்டானுங்க பேப்பரில் எழுதி. ஏடான்னு பார்த்தாக்கா எல்லோரும் சமன்னு சொன்னாராமா, எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னாராமா. அது ஆட்சியில் இருக்கிற குரூப்பு பொறுக்க மாட்டேங்குது. ஆமாம், பத்திரிக்கையெல்லாம் அவன் கையில் இருக்குது, தப்பாக எழுதுனான். அது எழுதுன பார்த்துட்டு பேசிட்டு தர்றானுங்க. அப்படியே நானும் அறிவாளிடா அப்படின்னு டீ கடை பெஞ்சில் உட்காந்துட்டு பேப்பரை மனப்பாடம் பண்ணிவிட்டு பேசிட்டு தெரிய வேண்டியது தான். உண்மையிலே போய் என்ன பண்ணுறதில்ல, எடுத்து பார்க்குறதே கிடையாது. அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கானுங்க நம்ம. எதனால் இதெல்லாம் புரிஞ்சு, அதனால தான் அவனே சொல்லிட்டான், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ட்டான். லைஃபோட கம்பேர் பண்ணாத. ஏன்? அப்போ தான் அவன் மேலே உட்காந்துட்டு சொகுசாக தின்னுட்டு நான் தான் உயர்ந்தவன்னு நீ அவனை பார்த்து கூட கும்பிடு போட்டு கை கட்டிக்கிட்டு இருக்கலாம். அதுக்காக சரி, அது பாருங்கள். தூதுவளை இயற்பெயர் சோலானம் ட்ரைலோபேட்டம். இதில் சோலானம் என்ற சொல் வேண்டாம், அதை விட்டுருங்க, உங்களுக்கு தேவையில்லை. சிவப்பு பாசி, ரோடோபேசியா? சரி, சேமிப்பொருள் ஸ்டார்ச் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸில் பார்த்தோம். கூட்டமைப்பாக காணப்படும் பாசி வேண்டாம், விட்டுருங்க. உண்ணத்தகுந்த காளான் அகாரிக்கஸ், ஆமாவா? பட்டன் காளான். அதெல்லாம் மண்ணரிப்பை தடுக்கும் தாவரம். இதான் முதல் நிலத்தில் வளரக்கூடிய தாவரம். டெரிட்டோபைட்டு முதல்ல சைலம் ஃப்ளோயும் அந்த அதுவும் ஈரப்பதமான இடத்துல இருக்கும். எதுக்கு பயன்படும்? அழகு சாதன பொருளாக பயன்படும். அழகு சாதன தோட்டத்தில் இதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தோம். முதலாவது நிலத்தாவரம் இப்போ தான் பேசுனேன். நன்கு வளர்ச்சி அடைஞ்ச வாஸ்குலர் திஸ்களை கொண்ட தாவர உடலம். வளர்ச்சி அடைஞ்சது தாப்பு. ஆமாம், ஆஞ்சியோஸ்பம். மற்றவங்க பயப்படாதீங்க, விட்ருங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வேண்டாம். பெனிசிலின் ஒரு உயிர் எதிரி பொருள். இது எதிலிருந்து பெறப்படுகிறது? அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதெல்லாம் வேண்டாம். இது விட்டேக்கரா? இல்லை, முதல் வேறு பேர், சாரி. ஆமாம், ஜெனிரா பிளாட்ஃபார்ம் வேண்டாம். பூஞ்சையில் சேமிப்பு பொருள் என்னென்ன? கிளைக்கோஜின், எண்ணெய். டெரிட்டோபைட். ஓகே.
டேஷ் தாவரங்களில் சைலம் ஃப்ளோயம் காணப்படுவதில்லை. ப்ரையோபைட். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். இதுவா சரி. இருவித்திலை தாவரம். பூஞ்சையில் செல் சுவர் கைட்டினால் ஆனது. சரியா தவறா? பைனஸ். பைன் மூடிய விதை தாவரமா? திறந்த விதை தாவரம். திறந்த விதை தாவரம். பிரியோபைட்டா தாவரங்களானி நீர்வாழ் தாவரம். அப்படியா? நிலத்தாவரம். இருவித்திலை தாவரங்கள் ஜிம்னோஸ்பேம் தாவரங்களை விட நன்கு வளர்ச்சியடைந்த பண்புகளை கொண்டுள்ளன. அதான் சொல்கிறாங்க, இருவித்திலை தாவரங்கள் ஜிம்னோஸ்பேம் தாவரங்களை விட நன்கு வளர்ச்சி அடைஞ்சது. கரெக்டா? கரெக்டு தான். அட்வான்ஸ்டு நல்ல வளர்ச்சி அடைஞ்சது அவங்க தான். ரைட். பிரையோபைட்டுகள் மாஸ்கள் நன்கு வளர்ச்சி அடைந்த தாவரங்கள். வேணாம் விட்டுருங்க, இதை பார்த்து எழுதிக்கங்க. ஓகேவா? இது அவங்களுக்கு ஓகே, நம்மளுக்கு அப்ளைடு ஓரியன்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. நேற்று போன கிளாஸில் இதில் என்ன பார்த்துருக்கோம்? பிளான்ட்டை பற்றின விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா? லைஃப் அப்ளைடு, அதோட ஒரு சில சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாமே பார்த்துருக்கோம். மற்றெல்லாம் நீங்கள் எதுவும் உள்ளே போயெல்லாம் படிக்க வேண்டாம். அவ்வளோ தலை சுற்றிடும் உங்களுக்கு. வேண்டாம், அவ்வளோ தேவையில்லை.